இன்று இந்தியா முழுவதும் மிகவும் வீரியமாக மக்கள் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக இந்திய சுதந்திரத்திற்கு பாடுபட்ட ராஜதந்திரி ராணுவ தளபதி இன்று விடுதலை போராட்ட வீரர் என்று எல்லாராலும் போற்றப்படக்கூடிய மாவீர மருதநாயகம் என்ற கான் சாஹிப்பின் வீரதீர தியாகத்தை நினைவு கூறும் வண்ணமாக இங்கு இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய மதுரை மாவட்ட தலைவர் ஆற்றல் மிகு எங்கள் அண்ணன் ஏ முஜிபுர் ரஹ்மான் அவர்களையும் மற்றும் முன்னிலை வகிக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய வழக்கறிஞர் அணியினுடைய தமிழ் மாநில தலைவர் அருமையத்த வழக்கறிஞர் ஏ ஜஹாங்கீர் பாட்ஷா அவர்களையும் மற்றும் முன்னிலை வகிக்கக்கூடிய மதுரை முஸ்லிம் ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவர் எஸ்.ஏ. ஜாக்கத் அலி அவர்களையும் மற்றும் ஐக்கிய முஸ்லிம் ஜமாத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் ஏ காஜா மொய்தீன் அவர்களையும் ஐக்கிய ஜமாத்தினுடைய பொருளாளர் அருமை அண்ணன் எம் கமர்தீன் அவர்களையும் மற்றும் இங்கே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வகுப்பு வாரியத்தினுடைய உறுப்பினர் அருமை அண்ணன் இம்தியாஸ் அவர்களையும் மதுரை வகுப்பு வாரிய கல்லூரி உறுப்பினர் மற்றும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய மதுரை மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் எஸ் அபுதாயிர் அவர்களையும் ஆல் இந்தியா இமாம் கவுன்சிலுடைய மதுரை மாவட்ட தலைவர் இமாம் அப்துல்லா ஷாதி அவர்களையும் மாவீரர் மருதநாயகம் அடக்கம் செய்யப்பட்டுள்ள சம்பட்டிபுரம் பள்ளியினுடைய செயலாளர் அருமை அண்ணன் ராஜா ஹுசைன் அவர்களையும் மற்றும் இந்த வீரருடைய வரலாறை இந்த மக்களுக்கு எடுத்துரைக்க வருகின்றிருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய தமிழ் மாநில பொதுச் செயலாளர் எம் நிஜாம் முஹதீன் அவர்களையும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய முன்னாள் தலைவரும் இந்நாள் மாநில செயற்குழு உறுப்பினருமான அண்ணன் எம் முகமது இஸ்மாயில் அவர்களையும் மற்றும் இங்கே திரளாக வருகின்றிருக்கக்கூடிய என்னோடு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளையும் தொகுதி நிர்வாகிகளையும் கிளை வார்டு நிர்வாகிகளையும் மற்றும் விமன்ஸ் இந்தியா மூவ்மெண்டினுடைய மாவட்ட நிர்வாகிகளையும் வர்த்தகர் அணியினுடைய மாவட்ட நிர்வாகிகளையும் தொழிற்சங்கத்தினுடைய எஸ்டிடியூ தொழிற்சங்கத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகளையும் இங்கு அழகான முறையில் இந்த நிகழ்வை கண்டு மாவீரர் மருதநாயகத்தினுடைய வரலாறை செவிமடுக்க வருகின்றிருக்கக்கூடிய ஜமாத்தார்களையும் முன்னணி அமைப்பினுடைய நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் மகளிர்களையும் இந்த நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வரவேற்புரை நிகழ்த்திய மதுரை மாவட்ட பொதுச் செயலாளர் ஷாவுல் ஹமீத் அவர்களுக்கு நன்றி. அடுத்த கட்டமாக இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை உரை நிகழ்த்த இருக்கும் சகோதரர் ஏ முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் அன்புடன் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனையோடு எனது தலைமை உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த கருத்தரங்கத்திற்கு அழகான முறையில் தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கின்ற மதுரை மத்திய தொகுதியினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அபுதாயர் அவர்களே, இந்த கருத்தரங்கத்துக்கு வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற எஸ்டிபி கட்சியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் சாகுலமீது அவர்களே, கருத்தரங்கத்துக்கு முன்னிலை வைத்து வலு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மதுரை கான்சாயிபுரம் பள்ளிவாசலுடைய செயலாளர் அருமை அண்ணன் ராஜா ஹுசேன் அவர்களே, வக்பு வாரிய கல்லூரியினுடைய பவுண்டர் உறுப்பினர் அருமை அண்ணன் இம்தியாஸ் அவர்களே, மதுரை முஸ்லிம் ஐக்கிய ஜமாத்தினுடைய மதுரை மாவட்ட செயலாளர் அண்ணன் காஜா மைதீன் அவர்களே, மதுரை முஸ்லிம் ஐக்கிய ஜமாத்தினுடைய மாவட்ட பொருளாளர் அண்ணன் கமருதீன் அவர்களே, இன்னும் இந்த கருத்தரங்கத்துக்கு முன்னிலை வைக்கின்ற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் அபுதாயர் அவர்களே, மாவட்ட செயலாளர் காஜா அவர்களே, இன்னும் இங்கு முன்னிலை வைக்கின்ற எஸ்டிபி கட்சியினுடைய மதுரை மாவட்ட செயலாளர் கமால் பாஷா அவர்களே, நெல்பேட்டை சிக்கந்தர் அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர் ஐயா சுப்பிரமணியன் அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர் சீமான் சிக்கந்தர் அவர்களே, மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் யூசுப் அவர்களே, இன்னும் இந்த கருத்தரங்கத்துக்கு முன்னிலை வைக்கின்ற எஸ்பிபி கட்சியினுடைய தொழிற்சங்கத்தினுடைய மாநில செயலாளர் அப்துல் சிக்கந்தர் அவர்களே, இன்னும் வழக்கறிஞர் அணி, வர்த்தகர் அணி, மகளிர் அணி, விமன் இந்தியா மூவ்மெண்ட், தொழிற்சங்கம் எஸ்யூபி அணி மற்றும் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் என்றும் நிலவட்டுமாக. இந்த கூட்டத்துக்கு மருதநாயகம் கான்சாஹிப் அவர்களுடைய வரலாறுகளை நம்மளிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்காக, வரலாறை நம்மிடத்தில் எடுத்துச் சொல்வதற்காக வருகை இருந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்களான எஸ்டிபி கட்சியினுடைய தமிழ் மாநில பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் நிஜாமுதீன் அவர்களே, சிறப்பு அழைப்பாளர் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாநில செயற்குழு உறுப்பினருமான விடியல்வெள்ளி ஆசிரியருமான அண்ணன் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்களே, இறுதியாக இந்த கருத்தரங்கத்துக்கு நன்றி உரை இருக்கின்ற மதுரை மத்திய தொகுதியுடைய தலைவர் ஆரிஃப் அவர்களே, மருதநாயகம் கான்சாஹிப் அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொற்பனமாக, ஆங்கிலேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் இருந்தவர் தான் மருதநாயகம் கான்சாஹிப் யூசுப் அவர்கள். மருதநாயகம் கான்சாஹிப் அவர்கள் ஆங்கிலேயர்களிடத்தில் இருந்து பல கொரில்லா தாக்குதல்களையும் இன்னபிற ராஜதந்திரமான போர் யுக்திகளில் ஈடுபட்டவர் தான் இந்த மருதநாயகம் கான்சாஹிப் அவர்கள். ஏன் அந்த விடுதலை சுதந்திர போராட்டத்திலே எல்லாம் நினைவு கூறக்கூடிய மாநில அரசுகள், மத்திய அரசுகள்
ஏன் மருதநாயகம் கான் சாஹிப் அவர்களை எந்த இடத்திலும் நினைவு கூறுவதில்லை? அவருடைய வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவருடைய வரலாறுகளை எல்லாம் மக்களிடத்தில் வெளியே தெரியாத அளவுக்கான ஒரு பிரச்சாரம் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆங்கிலேயர்கள் எல்லாம் பயந்து நடுங்கிய ஒரு ராஜதந்திரமான மருதநாயகம் கான் சாஹிப் அவர்கள் இறக்கும் போது ஆங்கிலேயர்கள் அவர்களை பல கூறுகளாக உடம்பை கூறுகளாக போட்டார் என்று சொல்வார்கள். அதனுடைய ஒரு பகுதிதான் நமது சம்பட்டிபுரத்தில் அவருடைய ஒரு பகுதி தான் இது இருக்கிறது. பல கூறுகளாக பல ஊர்களில் அவர்களுடைய உடல்கள் இருக்கின்றது. மித்தவர்களுடைய உடல்கள் எல்லாம் ஒரே இடத்தில் இருக்கும். தூக்குப்பட்டோ இல்ல போற உயிரிழந்திருப்பார்கள். ஆனா இவர்களை சதித்திட்டம் தீட்டியே இவர்களுக்கு மருதநாயகம் கான் சாஹிப் அவர்களை சதித்திட்டம் தீட்டி அவர்களை கொலை செய்ய வேண்டும், அவர்களை உடல்களை எல்லாம் சுக்குநூற ஆக்க வேண்டும், அதை இந்த உடல்களை எல்லாம் பிரித்து சின்னாபின்னமாக ஆக்க வேண்டும் என்பதுதான் ஆங்கிலேயர்களுடைய ஒரு யுக்தியாக இருந்தது. அதுதான் அவர்கள் இறுதியாக ஆங்கிலேயர்கள் மருதநாயகம் கான் சாஹிப் அவருடைய இறப்பின் போது இந்த சம்பவம் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட தியாகி மருதநாயகம் கான் சாஹிப் அவர்களுடைய வரலாறை எடுத்துச் சொல்லுவதற்கு எஸ்டிபிஐ கட்சி தமிழ்நாடு முழுவதும் போஸ்டர் பிரச்சாரங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடத்தியது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் மதுரையில் நாம் அவர்களுடைய வரலாறை எடுத்துச் சொல்லும் விதமாக நாம் கருத்தரங்கள் நடத்த வேண்டும் என்பதற்காக வரலாறை மக்களிடத்தில் இளைய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு நம் இடத்தில் இருக்கின்றது. பின்னாடி வர சமுதாயத்துக்கு பின்னாடி வரக்கூடிய இளைய சமுதாயத்துக்கெல்லாம் மருதநாயகம் கான் சாஹிப் யார் என்றால் தெரியாத அளவுக்கு வரலாறு மறைக்கப்பட்டுவிடும். நாம் வரலாறை எல்லா மக்களிடத்திலும் எடுத்துச் செல்லும் விதமாக பின்னாடி வரக்கூடிய இளைஞர்களுக்கும் இளைய சமுதாயத்துக்கும் எடுத்துச் செல்லும் விதமாக நாம் இந்த வரலாறை நினைவு கூறும் விதமாக இந்த பிரச்சாரத்தை துவங்கி இருக்கின்றோம். இந்த பிரச்சாரம் வீரியமாக மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. ஏன்னா சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு தியாகியை நாம் நினைவுபடுத்த வேண்டும், அவருடைய தியாகத்தை நாம் புகழ வேண்டும், போற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய எஸ்டிபி கட்சியினுடைய ஒரு உன்னதமான ஒரு செயலில் இது ஒரு செயலாக இருக்கின்றது. ஆகவே நாம் இந்த மருதநாயகம் கான் சாஹிப் அவருடைய வரலாறுகளை எடுத்துச் சொல்வதில் நாம் முன்னெடுத்து போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த மதுரை மாவட்ட நிர்வாகிகளுக்கு நன்றி. தலைமுறை நிகழ்த்திய எஸ்டிபிஐ கட்சியின் மதுரை மாவட்ட தலைவர் சகோதரர் ஏ முஜிபுர் ரஹ்மான் அவர்களுக்கு நன்றி. அடுத்த கட்டமாக மதுரை ஐக்கிய ஜமாத் பொருளாளர் சகோதரர் எம் கமர்தீன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மதுரை மாவட்ட முஸ்லிம் ஐக்கிய ஜமாத் சார்பாகவும் அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகத்தின் சார்பாகவும் சலாத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறிய உரையை உரையாற்றுகின்றேன். இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மாவீரர் மருதநாயகத்தின் வரலாற்றை பற்றி சிறைப்புரை ஆற்றுவதற்காக பல தலைவர்கள் வந்துள்ளார்கள். அவர்களது பேச்சை கேட்பதற்கு எனக்கும் மிக ஆர்வமாக உள்ளது. இவர் போல் வீரர் எவரும் இல்லை என்று வெள்ளையனே வெறிச்சோடி ஓடிய காட்சிகளை கண்ணுக்கு முன்னால் அவர் கண்டவர். அவருடைய வீரத்திற்கு முன்னால் எவரும் கிடையாது என்பது போல்
வரலாற்றில் இடம் பிடித்தவர். அவருடைய புகழையும் அவருடைய வீர வரலாறையும் மறைப்பதற்கு ஒரு சில துரோகிகள் சதி திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்படி தியாகம் செய்தவர்கள் இருந்து வாழ்ந்த எங்கள் பூமி என்பதை காட்டுவதற்காகவே இந்த எஸ்டிபி அமைப்பினர் இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளார்கள். இந்த ஒரு விஷயம் இல்ல, கிட்டத்தட்ட இந்தியா லெவலில் எல்லா விஷயத்திலையும் எஸ்டிபியினர் பல வகையில் பல நன்மைகளை ஜாதி மதம் போதமின்றி செய்து கொண்டிருக்கிறார்கள். மென்மேலும் அவர்களுடைய அமைப்பு வளர்வதற்கு அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்த நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். முன்னிலை வகித்து கொடுத்த மதுரை ஐக்கிய ஜமாத் பொருளாளர் சகோதரர் எம் கமருதீன் அவர்களுக்கு நன்றி. அடுத்த கட்டமாக சிறப்புரை நிகழ்த்த இருக்கும் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் எம் நிஜாம் மொஹிதீன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே. வரலாற்றை மறந்த சமூகத்தால் வரலாறு படைக்க முடியாது என்பது மால்கம் எக்ஸ் உடைய வரிகள். சமூகம் வரலாறு படைக்க வேண்டும் என்றால் அந்த வரலாற்றை தெரிந்திருக்க வேண்டும் என்பது இதனுடைய பொருள். அந்த அடிப்படையில் சுதந்திர போராட்ட வரலாற்றில் மிகப்பெரிய போர் வீரனாக ராஜதந்திரியாக வாழ்ந்து வரலாறாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிருதநாயகம் முகமது யூசுப் கான் சாஹிப் அவர்களுடைய நினைவு நாள் நேற்றைய தினம் கொண்டாடப்பட்டது. அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் சார்பாக இந்த கருத்தரங்கம் சிறப்பான முறையில் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கருத்தரங்கத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஆற்றல் மிகுந்த முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, இந்த கருத்தரங்கத்திலே எனக்கு பின்பு மருதநாயகம் முகமது யூசுப் கான் சாஹிப் அவர்களுடைய வரலாற்று ஆதாரபூர்வமாக எடுத்துரைப்பதற்காக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய மாநில செயற்குழு உறுப்பினரும் புதிய விடியலினுடைய ஆசிரியருமான கண்ணியத்திற்கும் அன்பிற்கும் உடைய சகோதரர் முகமது இஸ்மாயில் அவர்களே, இந்நிகழ்விலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்தினுடைய நிர்வாகிகளே, ஐக்கிய ஜமாத்தினுடைய பொறுப்புதாரிகளே, வக்போர்டு காலேஜினுடைய நிர்வாகிகளே, எஸ்டிபி கட்சியினுடைய மாவட்ட தொகுதியினுடைய நிர்வாகிகளே, இந்த கருத்தரங்கத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேர் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய தினம் மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய நினைவுதான் இன்றைக்கு கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தியாகத்துக்கும் வீரத்துக்கும் கொஞ்சமும் குறைவில்லாத ஒரு மிகப்பெரிய போர் வீரனாக வாழ்ந்தவர் தான் மருதநாயகம் கான் சாஹிப் அவர்கள். ஆனால் அவர்களுடைய நினைவு தினம் நேற்றைக்கு தமிழகத்தில் எப்படி கொண்டாடப்பட்டது என்பது நமக்கு தெரியும். மருதநாயகம் கான் சாஹிப் அவர்களுடைய வரலாற்றை, அவர்களுடைய தியாகத்தை, அவர்களுடைய சுதந்திர போராட்டத்தில் அவர்கள் செய்து காட்டிய அந்த அர்ப்பணிப்புகளை பேசுவதற்கு இன்றைக்கு தமிழகத்தில் யாருமே முன்வராத ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். மருதநாயகம் அவர்களுடைய தியாகத்தை பற்றி பேசுவதற்கு, அவர்களுடைய அர்ப்பணிப்புகளை பற்றி பேசுவதற்கு இன்றைக்கு எந்த சமூகமும் முன்வராத ஒரு சூழலை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். முஸ்லிம் சமூகத்திலும் கூட ஒரு பெரிய அளவிற்கான ஒரு முன்னெடுப்பு என்பது இன்றைக்கு இல்லை என்பதைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தீரன் சின்னமலை ஆகட்டும், அழகுமுத்துக்கோடாகட்டும், அல்லது ஒண்டி வீரன் ஆகட்டும், இப்படி ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கக்கூடிய போராட்ட வீரர்களையும் அந்த சமூகம் தன்னுடைய ஆளுமையாக இன்றைக்கு அவர்களை முன்னிறுத்தி தமிழகத்திலே நாங்கள் தான் இந்த சுதந்திர போராட்டத்திலே ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்தவர்கள் என்று இன்றைக்கு அந்த சமூகம் முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது, முஸ்லிம் சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாவீரனாக இருக்கக்கூடிய கான் சாஹிப் மருதநாயகம் அவர்களை பற்றி, அவர்களுடைய வரலாறுகளை, அவர்களுடைய தியாகங்களை இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இப்படி ஒரு முன்னெடுப்புகளை, இப்படி ஒரு சிறந்த ஆளுமை, இப்படி ஒரு மிகப்பெரிய போராட்ட வீரர், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை போராளிகளை ஒன்றிணைத்து போராடியவர் என்பது பற்றியான இந்த வரலாறுகளை இந்த மக்களிடத்திலே நாம் கொண்டு போய் சேர்த்து இருக்கிறோமா? மருதநாயகம் கான் சாஹிப் எப்பொழுது பிரபல்யமானது? கமலஹாசன் ஒரு படத்தை எடுக்க போனார். அவர் எப்படி கண்டுபிடிக்கிறார்? தமிழகத்திலே பல்வேறு நபர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அதிலே ஆங்கிலேயர்கள் மிகப்பெரிய அச்சமடையக்கூடிய அளவில், ஆங்கிலேயர்கள் கொலை நடத்தக்கூடிய அளவில் யார் தமிழகத்திலே போராடினார்கள் என்பது பற்றி ஒரு வரலாறை கமலஹாசன் ஆய்வு செய்கின்றார். அவர் அந்த வரலாற்றை தெரிவதற்காக நேரடியாக லண்டனுக்கே சென்றார். லண்டன்ல போய் அவர் தமிழகத்தில் போராடிய போராளிகளுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுதுதான் அவருக்கு அவருடைய நெஞ்சிலே மிகப்பெரிய பாதிப்பையும், அவருடைய உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தையும், அல்லது இந்த சமூகத்திலே மறைக்கப்பட்ட ஒரு மனிதர் இருக்கிறார், அந்த வரலாற்றை எடுக்க வேண்டும் என்றுதான் கான் சாஹிப் மருதநாயகம் அப்பொழுது தோன்றியது. அதனால்தான் அந்த படத்தை தொடங்கி வைப்பதற்காக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மிகப்பெரிய சண்டையிட்டவர், ஆங்கிலேயர்களுடைய எல்லா திட்டங்களுக்கும் எதிராகவும் முன்னணியில் இருந்து போராடியவர் மருதநாயகம். அவரை பற்றிய ஒரு படத்தை எடுப்பதற்காக
அந்த மருதநாயகம் படத்தை எடுப்பதற்கு அதனுடைய தொடக்க விழாவிலே பிரிட்டிஷுடைய ராணி இந்தியாவுக்கு வருகை தந்து அதற்கு பின்புதான் இது ஒரு பேசு பொருளாக மாறியது. அதற்கு முன்பு ஒரு குறுகிய வட்டத்தில் மட்டுமே மருதநாயகம் தெரிந்து கொண்டிருந்தார். நாங்கள் எல்லாம் 98 அந்த காலகட்டத்திலே சுதந்திர தினத்தை முன்னிட்டு சுதந்திரத்திலே போராடிய தியாகிகளை நினைவு கூறுவோம் என்ற அடிப்படையிலே மறைக்கப்பட்ட போராளிகளுடைய பெயர்களை போஸ்டர்களாக அன்றை போட்டோம். அதிலே மருதநாயகத்தை ஒவ்வொரு வருடமும் நினைவு கூறத்தக்க வகையிலே அந்த போஸ்டர் பிரச்சாரத்தை சிறு குழுக்களாக இருக்கும் பொழுது நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு இந்த பிரச்சாரம் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இது போன்ற தியாகிகள் இந்த தேசத்திலே நினைவு கூறப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கருத்தரங்கத்தை இந்த மதுரை மண்ணிலே நடத்தி கொண்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, பெரியவர்களே, ஏன் மருதநாயகம் இன்றைக்கு பேசு பொருளாக நாம் ஆக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1724 பிறந்த மருதநாயகம் அவர்கள் 1765 அவர்கள் தூக்கிலேற்றி கொல்லப்படுகிறார். 25 பிறக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 39 வருடம் தான் அவர்களுடைய மொத்த வாழ்க்கை. இந்த 39 வருடத்தில் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். மராட்டிய படைகளிலே போர்படை தளபதியாகவும், பிரெஞ்சு படையிலே தளபதியாகவும், அதே போன்று ஆங்கிலேய படையிலும் போர்படை தளபதியாகவும் இருந்து அதற்கு பின்பு ஏன் நமது மண்ணிலே ஆங்கிலேயர்கள் இப்படி ஒரு அடிமை சேவகத்துக்கு நாம் துணை போக வேண்டும் என்ற எண்ணத்திலே ஆங்கிலேய படையிலிருந்து வெளியேறி ஆற்காடு நவாபினுடைய கட்டளைக்கு கட்டுப்படாமல் சுதந்திரமான ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எப்படி ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் ஒரு முன்னெடுப்பை எடுத்தார்களோ அதே போன்ற ஒரு போராட்டத்தை தென் மாவட்டங்களில் குறிப்பாக தமிழகத்திலே அப்பொழுது முன்னெடுத்தது கான் சாஹிப் மருதநாயகம் அவர்கள். இந்த வரலாறு இன்றைக்கு எங்கு பேசப்படுகின்றது? அதற்கு பின்பு ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்த முடியாது என்பதில் உறுதியாக இருந்தால் இது எங்களுடைய தேசம், என்னுடைய தேசம், இதற்கு எதற்கு நான் உனக்கு வரி கட்ட வேண்டும்? உனக்கு அடிமையாக நான் இருக்க போவதில்லை. என்னுடைய தேசத்தையும் என்னுடைய பகுதியையும் நான் உனக்கு அடிமையாக ஒரு காலம் இருந்துவிட மாட்டேன், வரி செலுத்த மாட்டேன் என்று ஒரு மிகப்பெரிய போர்க்குரலை எழுப்பினார். வழக்கம் போல் துரோகிகளால் தான் இது போன்ற மாவீரர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது வரலாற்றிலே நாம் பார்க்கக்கூடிய உண்மை. எப்படி திப்பு சுல்தான் துரோகிகளால் காட்டி கொடுக்கப்பட்டு படுகொலை சிறை பிடிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாரோ அதே போன்றுதான் கான் சாஹிப் மருதநாயகம் அவர்களும் ஆங்கிலேயர்களுக்கு அவர்கள் வரி கட்ட மாட்டுகிறார், அவர் சொல்வதை கேட்க மாட்டுகிறார், அடிமை தேசமாக இருக்க விட மாட்டுகிறார், ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையை மருதநாயகம் அவர்கள் செலுத்திக் கொண்டிருக்கிறார் என்ற அடிப்படையில் ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களையும் நவாபுகளையும் தங்களுடைய கைகளிலே வைத்துக் கொண்டு அவர்களுக்கு ஆதரவான நபர்களை மருதநாயகம் அவருடைய படைகளிலே ஊடுருவ செய்கின்றார். ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ஆங்கிலேயருடைய கைக்கூலிகளாக மாறுகின்றார்கள். இன்றைக்கு நம் சமூகத்திலே நாம் ஒவ்வொரு தடவையும் எப்படி சிலரை நம்பி நாம் ஏமாந்து போகின்றோமோ இதே போன்ற அன்றைக்கு தன்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கைக்குரியவர்களாக தனது அருகிலேயே வைத்திருந்தார் மருதநாயகம் அவர்கள். ஆனால் அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கும் நவாபுகளுக்கும் கைக்கூலிகளாக மாறி மருதநாயகம் அவர்களை பிடிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய போர் வீரனாக இருந்தார். ஒவ்வொரு போரிலுமே அவர் வெற்றியைத்தான் பெற்றுக் கொண்டிருந்தார். ஆங்கிலேயர்கள் அவ்வளவு எளிதாக மருதநாயகம் அவருடைய கோட்டையை பிடிக்க முடியவில்லை. பல்வேறு முற்றுகையிடப்பட்டது. எல்லா முற்றுகையிலும் மருதநாயகம் அவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். அவர்களுடைய படைதான் வெற்றி பெற்றது. பல்வேறு ராஜதந்திரத்தை அவர்கள் கையாண்டார்கள். தான் ஏற்கனவே பணிபுரிந்த பிரெஞ்சு படையோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு பிரெஞ்சு படையிலிருந்து படை வீரர்களை கொண்டு வந்தார். அதே போன்று ஹைதர் அலி அவர்களோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு அங்கிருந்தும் ஒரு படைகளை கொண்டு வந்தார். இப்படி பல்வேறு இடங்களில் இருந்து படை வீரர்களை கொண்டு வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு தீர்க்கமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார். இதனால் ஆங்கிலேயர்கள் செய்வதறியாமல் திணறினார்கள். ஒரு ராஜதந்திரத்தை அப்பொழுது மருதநாயகம் அவர்கள் கையாண்டார். பல மன்னர்களோடு யார் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதிலே முன்னணியில் இருப்பார்களோ அந்த அது போன்ற போராளிகளோடு ஒப்பந்தம் செய்து கொண்டார். அவருடைய படைவீரர்களை வாங்கிக் கொண்டார். இதனால் ஆங்கிலேயர்கள் எளிதாக மருதநாயகம் அவர்களை பிடிக்க முடியவில்லை, அவருடைய கோட்டையை கைப்பற்ற முடியவில்லை, அவர்களை வீழ்த்த முடியவில்லை. அதனால்தான் ஒரு சூழ்ச்சியை செய்தார்கள். அவர்கள் கூட இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு ரொம்ப 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 நம்பிக்கையாக கருதக்கூடிய நபர்களை விலைக்கு வாங்கினார்கள். அவர்கள் மகரிப்பு தொழுகை தொழுது கொண்டிருக்கும் பொழுதுதான்
அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் சுற்றி இருக்கும்போது கூட இருக்கிறதா நம்ம ஆட்கள் தானே இருக்கிறாங்க, இவங்க நமக்கு நம்பிக்கைக்குரியவர்கள், இவர்கள் நம்ம என்ன செய்ய போகிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் அவர்கள் தொழுது கொண்டு இருக்கும் பொழுதுதான் அவர்கள் சிறைபிடிக்கப்படும். கூட இருக்கக்கூடிய துரோகிகளால், நம்பிக்கை துரோகிகளால் தான் இப்படி வரலாறுகளிலே முஸ்லிம்களுடைய போராளிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது வரலாற்றிலே பார்க்கக்கூடிய ஒன்று. அப்படிதான் மருதநாயகமும் இது போன்ற துரோகிகளால் பிடித்துக் கொடுக்கப்பட்டார். அவர் பிடித்து வைத்து ஆங்கிலேயர்கள் எந்த விசாரணையும் செய்யல, நேரடியா தூக்கு மேடைக்கு கொண்டு போன்னு சொல்லி முடிவு பண்றாங்க. தூக்கு மேடைக்கு அவரை கொண்டு போறாங்க. அவர் தூக்கு கையில பார்த்து அவர் பயப்படவில்லை. ஏன்னா அவர் மிகப்பெரிய போராளி, எல்லா வித்தைகளையும் கற்றவர். அவருடைய வீரத்திற்கு முன்பு அந்த கயிறு ஒன்றும் பெருசு இல்ல, இந்த ஆங்கிலேய படைகள் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது, இவர்களுக்கு முன்பு நான் மண்டிட மாட்டேன் என்பது உறுதியாக இருந்தார். ஆங்கிலேயர்கள் அப்பொழுது கேட்டது ஒன்றே ஒன்றுதான், நாங்க உங்களை விடுதலை செஞ்சிடலாம், மருதநாயகம் அவர்களே உங்களை நாங்கள் விடுதலை செஞ்சு பழைய மாதிரி இந்த பகுதியினுடைய ஒரு கவர்னராக நாங்கள் உங்களை நியமிக்கின்றோம், நீங்க எங்களுக்கு என்ன செய்யணும், கட்டுப்பட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வரிகளை எங்களுக்கு நீங்க பெற்று தரணும், இந்த வேலையை செய்தீங்கன்னா உங்களை நாங்க நம்பிக்கையின் அடிப்பில் நாங்கள் விடுதலை செய்யறோம். இதற்காகத்தான் நாங்கள் போராடுங்க. இது போன்ற அடிமை சேவகம் செய்ய முடியாது என்பதற்காகத்தானே நான் உங்களை எதிர்த்து போராடினேன். என் தேசத்தில் விளையக்கூடிய வளங்களை என் நாட்டு மக்களுக்கே கொடுக்க வேண்டும், உனக்கே நான் வரி கொடுக்க வேண்டும், அதற்கே நான் உனக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தானே இப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நான் நடத்தினேன். அதனால் ஒரு காலமும் நீ சொல்லக்கூடிய இந்த ஒப்பந்தத்திலே நான் கையெழுத்திட மாட்டேன், இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீ அதற்கு என்னுடைய உயிரைத்தான் எடுப்பாய் என்றால் அதை இன்முகத்தோடு ஏற்க தயார் என்று சொன்னவர் மருதநாயகம் அவர்கள். வரலாறு இன்றைக்கு நிறைய பேரை சுதந்திர போராட்ட தியாகிகள் சொல்லி காட்டுறாங்க. அவங்க எல்லாம் ஒப்பந்தத்தை எப்படி கையெழுத்து போட்டுட்டு வந்தாங்கன்னு நமக்கு தெரியும். ஆங்கிலேயர்களுடைய போராட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக யாரெல்லாம் போராடினார்களோ அவர் அந்த போராட்ட களத்தில் நின்றவர்களை காட்டி கொடுத்தவர்கள். இன்னும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நான் போராடவே மாட்டேன் என்று சமரசத்தில் அந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு வந்த வி.டி. சாவர்கர், வாஜ்பாய் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய போராட்ட சுதந்திர போராட்ட வீரர்களாக சித்தரிக்கப்படுகின்றார்கள். ஆனால் ஆங்கிலேயரிடம் எந்த சமரசமும் இல்லாமல் உறுதியாக நின்ற ஒரே காரணத்திற்காக நான் என்னுடைய உயிரையும் இழக்க தயார் என்று சொன்னவர் மருதநாயகம். ஆங்கிலேயர்கள் தூக்கு கயிறை கொண்டாந்து தூக்கில போடுறாங்க. 2 முறை போடப்பட்டும் அவரால் உயிர் பிரியல. இத வரலாற்று நாம் பார்க்கக்கூடிய உண்மை. அவ்வளவு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த உடல் அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவருடைய உடலை ஆரோக்கியமாக வைத்திருந்தார். இதெல்லாம் இன்றைக்கு நம்முடைய வருங்கால இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை. 34 வயசுல அவர் 39 வயசுல அவர் கொல்லப்படுறாருன்னா 2 முறை அவரை தூக்கில போடும் போது அந்த கயிறை அறுத்து விடுது. அப்ப எவ்வளவு பலசாலியாக இருந்திருப்பார். ஒரு சமூகத்தை, ஒரு தேசத்தை, ஒரு மண்ணை பாதுகாப்பதற்காக தான் எவ்வளவு ராஜதந்திரியாகவும் கலை நுணுக்கங்களை பெற்றவராகவும் தன்னுடைய உடலை எவ்வளவு பெரிய ஆரோக்கியம் உள்ளதாக வலிமை வாய்ந்ததாக வைத்துக் கொண்டார் என்பதை வருங்கால நம்முடைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக 2 முறை அவரை தூக்கு கயிற்றிலே மாற்றி அவரை அவரை கொல்வதற்கு முயற்சி செய்யப்படும் பொழுது கயிறு அறுந்து விடுது. முதல் தடவை அறுந்து விடுது, 2வது தடவையும் அறுந்து விடுது. 3வது முறைதான் அவர் அந்த கயிறு இறுகி அவர் கொல்லப்பட்டார். அப்பொழுதும் ஆங்கிலேயர்களுக்கு இடம் கொடுக்கல. எவ்வளவு பெரிய வீரர் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலேயர்களுக்கு எவ்வளவு பெரிய அச்சத்தையும் கொலை நடுக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்பது அவருடைய மரணத்திற்கு பின்னால் நடந்த நிகழ்வுகளை பார்த்தாலே புரியும். சாதாரணமாக என்ன செய்வாங்க, தூக்கில போட்டா செத்துட்டாருன்னா உடனே கொண்டு போய் புதுக்குடியில போய் போட்டுருவாங்க. அதே மாதிரிதான் மருதநாயகம் அவர்களையும் அவர் இறந்துட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு இறந்துட்டாரு. தூக்கில ஏற்றி அவர் கொல்லப்படுறாரு, அவரை கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு இருக்க முடியல. இவர் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவராச்ச. இவர் தம்மடக்கி மூச்சை பிடிச்சி எதுவும் அப்படி நடிச்சு இன்னும் குழிக்குள்ள இருப்பாரோ, எந்திரிச்சு வந்துருவாரோ, எந்திரிச்சு நமக்கு எதிராக போராடிடுவாரோ, படையை திரட்டிவாரோ என்று அச்சத்திலேயே ஆங்கிலேய அதிகாரிகள் அன்றைக்கு தூக்கிட்டு இருந்தார். மறுநாள் காலையில் அவசரமாக அவர் புதைக்கப்பட்ட அந்த இடத்திற்கு அவருடைய உடலை வெளியே எடுத்து அந்த உடலுடைய ஒவ்வொரு பாகங்களாக வெட்டி எடுக்கின்றார். இதுதான் மருதநாயகம் அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எவ்வளவு பெரிய கொலை நடுக்கத்தை ஏற்படுத்திட்டார் என்பதற்கான ஒரு உதாரணம். இறந்ததற்கு பின்போ
அவருடைய உடலை அடக்கம் செய்ததற்கு பின்பும் கூட ஆங்கிலேயர்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரவில்லை என்றால் எப்படிப்பட்ட ஒரு போர் வீரனாக மருதநாயகம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். அவருடைய உடலை வெளியே எடுத்து தலையை தனியா வெட்டி எடுக்கிறாங்க, கைகள் 2 கைகளையும் தனித்தனியாக வெட்டி எடுக்கிறாங்க, 2 கால்களையும் தனித்தனியாக வெட்டி எடுக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அப்படியாவது ஒரு இடத்தை போட்டு புதைக்கலாம் நினைச்சா அப்படி அவங்களுக்கு மனசு வரல. ஏன்னா இவர் ஏதாவது ஒரு உடல் வலிமை பெற்று மீண்டும் உயிர் பெற்று வந்து நம்மளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து வர என்ற அச்சத்தின் காரணமாக தலையை வந்து திருச்சியில கொண்டு போய் போடுறாங்க. கைகளை வந்து ஒரு கையை வந்து தஞ்சாவூர்லையும் இன்னொரு கையை பெரியகுளத்திலையும், அதே போன்று அவருடைய கால்களை ஒரு காலை வந்து திருவிதாங்கோட்டிலையும் இன்னொரு காலை பாளையங்கோட்டையிலையும், அவருடைய உடல் மட்டும்தான் இன்றைக்கு நம்ம மதுரை மண்ணில் வந்து இப்படி உடலுடைய ஒவ்வொரு பாகத்தையும் தனித்தனியாக எடுத்து அவர் புதைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் நீ மற்ற அவருடைய முன்னாடி ஒரு சம்பவம் எல்லாம் விடுங்க. இந்த சம்பவம் எவ்வளவு பெரிய ஒரு அச்சத்தை ஆங்கிலேயர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும் என்றால் அவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள் என்று உங்களுக்கு ஆக இந்த அளவுக்கு ஒரு வலிமையான மாவீரனாக அவர் வாழ்ந்தார். அன்பிற்கினிய சகோதரர்களே, இதை ஏன் இப்பொழுது நாம் வந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் இது போன்று தியாகம் செய்தவர்களுடைய வரலாறுகள் இன்றைக்கு திட்டமிட்டே புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒரு சமூகத்தினுடைய தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் திட்டமிட்டே இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ICHR சொல்லக்கூடிய இந்திய வரலாற்று ஆய்வுக்குழுவிலே RSS பாசிச சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை இன்றைக்கு அந்த குழுவினுடைய உறுப்பினர்களாக போடப்பட்டு அந்த வரலாறுகள் முழுவதும் இன்றைக்கு மாற்றப்பட்டது. சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறிலே பங்கெடுத்த முஸ்லிம்களுடைய வரலாறை இன்றைக்கு படிக்க முடியாத அளவிற்கு மறைக்கப்பட்டுவிட்டது. இன்றைக்கு இந்த மருதநாயகனுடைய வரலாறு எத்தனை பேருக்கு இன்றைக்கு நமக்கு தெரியும்? வரலாறுல இன்றைக்கு தேடி தேடி பார்க்க வேண்டியதாக. திவான் அவர்கள் மருதநாயகத்தை பத்தி ஒரு புக் எழுதியிருக்கிறார். இதை தவிர்த்துட்டு ஒரு பெரிய அளவுல நம்ம வந்து வரலாறு புக்க வந்து பார்க்க முடியும். யாரும் அவரை பற்றி கொண்டு வருவதற்கு தயாராக. ஏனென்றால் இந்த சித்தாந்தத்தை RSS இந்த பாசிச சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு இந்த ICHR உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இவர் முஸ்லிம்களுடைய தியாகத்தை ஒரு காலமும் அங்கீகரிப்பதற்கு தயாராக இல்லை. அதனால்தான் சுதந்திர போராட்ட வரலாற்றிலே இடம்பெற்றிருந்த மாப்பிள்ளைமாருடைய புரட்சிகளை, அவர்களுடைய அந்த வரலாற்று தியாகங்களை கூட இன்றைக்கு ICHR எடுக்கிறாங்க. சுதந்திர போராட்ட வரலாற்றில் மிகப்பெரிய பங்கு கேரளாவில் நடந்த மாப்பிள்ளை கலவரம் புரட்சி. அந்த புரட்சியை கூட இது இந்திய வரலாற்றுக்காக, இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக நடத்தப்பட்டது கிடையாது, ஒரு மத அடிப்படையில் இது நடத்தப்பட்டது என்பதை காரணம் காட்டி இன்றைக்கு அவர்களுடைய வரலாறு இன்றைக்கு புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்திய அரசு வந்து இந்திய பண்பாட்டு தோற்றம் மற்றும் பரிமாணத்தை பற்றி எழுதுவதற்காக ஒரு குழுவை நியமித்திருக்கின்றது. அந்த குழுவுல சிறுபான்மை முஸ்லிம்கள் யாருமே கிடையாது, தமிழர்கள் யாரும் கிடையாது, மிகச்சிறந்த கல்வியாளர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் யாரும் கிடையாது. அப்ப யார் இருக்க அந்த குழுவில்? இன்றைக்கு RSS சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அந்த குழுவில் இருக்கிறார். அப்ப எப்படி இந்தியாவுடைய பண்பாட்டு, இந்தியாவுடைய வரலாறு, இந்தியாவுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி அவர்கள் இந்த குழு எப்படி எழுதும்? வெளிப்படையாக தெரிகிறது. இவர்கள் வந்து அவர்களுக்கு சாதகமான, இந்துத்துவத்துக்கு சாதகமான ஒரு வரலாற்றை, ஒரு இந்திய வரலாற்றை இன்றைக்கு அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார். அதனால்தான் சிறுபான்மை முஸ்லிம்கள் அதில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார், தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். யாருமே இல்லாம, அறிவு சார்ந்த நபர்கள் யாரும் இல்லாத ஒரு குழுவாக இன்றைக்கு அந்த குழு இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு சாவர்கரும் வாஜ்பாய் போன்றவர்களும் இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட தியாகியாக இன்றைக்கு காட்டப்பட்டு கொண்டிருக்கிறார். சாவர்கர் என்ன தியாகம் செஞ்சாருங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கு மறைந்த ராமகோபாலன் அவர்களை கூட சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சூழ்நிலை வந்து மாறிடுச்சு. பாசிச சித்தாந்தத்தை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டவர், அதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டவர், ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக திட்டமிட்டு பல்வேறு வேலைகளை செய்தவர், அப்படி ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து மறித்தவர். அவர் வந்து இன்றைக்கு இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவர் சொல்லி அதற்காக அதை பற்றி பேசக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மாறி இருக்கிறது என்றால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே,
நாம் நம்முடைய சமூகத்தை எந்த நிலையில் வைத்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அதையும் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல் மிகவும் வேதனையாக இருக்கின்றது. வாஜ்பாய் இந்த தேசத்துக்கு என்ன செய்தார்? அவர் சுதந்திர போராட்ட தியாகியா? அவர் வாழும் காலம் எல்லாம் இந்துத்துவ சித்தாந்தத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக கொண்டவர். ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வை மக்களிடம் தூண்டியவர். அப்படிப்பட்டவர் இறந்ததற்கு பின்னாடி முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய சில தலைவர்களே வாஜ்பாயுடைய நினைவஞ்சலி நடத்துகிறார்கள் என்ற பேரில் அங்க போய் நினைவஞ்சலியில போய் கலந்துக்கிட்டு வராங்கன்னா எப்படி இருக்கு? அப்ப எல்லாத்தையும் இப்படிதான் நாம உள்வாங்கிக் கொண்டு இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய தியாகங்களை அவர்கள் மறைப்பதற்கு நாமும் இது போன்ற தலைவர்களும் ஒரு காரணியாக அமைந்து கொண்டிருக்கிறார். கேட்டா என்ன சொல்றாங்க? இது அரசியல் நாகரிகம் என்று சொன்னாங்க. என்ன அரசியல் நாகரிகம்? இன்றைக்கு இன்னும் முன்னே ராமகோபாலன் இறந்ததற்கும் இன்றைக்கு அதை பற்றி கண்ணீர் தூக்கி போடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக தன்னுடைய வார்த்தையை கொண்டவர். அவர் வாழ்ந்த காலத்துல சித்தாந்தத்துல வேணா வேற மாதிரி இருக்கலாம், ஆனா நாங்க போய் சந்திச்சோம், ரொம்ப நெருக்கமா பேசுறாரு வச்சாரு சொல்லி இன்னைக்கு முஸ்லிம் தலைவர்களே பதிவுகளை பேஸ்புக்லயும் சோசியல் மீடியாலையும் இன்னைக்கு போட்டு இருக்காங்கன்னா நம்ம எங்க இருக்கிறோம்? அபுஜகில் தான், ஃபிரௌன் தான். அவர் வாழ்ந்த போதும் அவர்கள் ஃபிரௌனாக வாழ்ந்தார். இறந்த பின்பும் ஃபிரௌன் தான். நம்ரூது வாழ்ந்த போதும் நம்ரூதாகத்தான் இருந்தான், இறந்த பின்பும் நம்ரூது தான். அதே போன்றுதான் ராமகோபாலனும் வாஜ்பாயும். எப்படி நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிறீர்கள்? அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த விஷயத்தை நான் இங்கு கோடிட்டு காட்டுகிறேன் என்றால் மருதநாயகம் போன்றவர், திப்பு சுல்தான் போன்ற இந்த தியாகிகளுடைய வரலாறுகள் எல்லாம் அழிவதற்கு காரண கர்த்தாவாக இருந்தவர்கள் இவர்கள். இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய நினைவஞ்சலியில் போய் நீங்கள் இப்படி பேசினீர்கள் என்றால் எப்படி இந்த சமூகத்தினுடைய கடந்த கால போராளிகளை இந்த சமூகத்துக்கு எப்படி நினைவூட்டுவது? யார் கொண்டு வருவோம்? அதனால்தான் இதை நான் இங்கு சுட்டி காட்டிக் கொண்டிருக்கின்றேன். அன்றைக்கு சகோதரர்களே, இன்றைக்கு இந்தியாவில் எல்லாமே பாரபட்சமாகத்தான் இருக்கின்றன. வரலாறுகள் மட்டுமில்லை, எல்லாவற்றிலும் பாரபட்சம். நீதி எல்லாவற்றிலும் பாதிப்பு இருந்தாலும் அதிலும் பாரபட்சம். நமக்கு தெரியும் காஷ்மீர்ல ஆசிஃபா என்ற நம்முடைய அந்த பிஞ்சு குழந்தை எவ்வளவு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார். அந்த கொலைக்கான காரணகர்த்தாவாக இருந்தவர்கள் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்களா? தண்டிக்கப்படல. அவர்களை பாதுகாப்பதற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடைபெற்றது. இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் அதே போன்ற ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஒரு 19 வயசு அந்த சகோதரி இதே போன்று கொடூரமாக கொல்லப்பட்டால் அந்த கொலையில் அந்த பலாத்காரத்தில் ஈடுபட்ட கொலையாளிகளை பாதுகாப்பதற்காக இன்னைக்கு ஒரு போராட்டம் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. பாதிப்பு. ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். நான் அதற்காக சரி நியாயம் சொல்லவில்லை. ஹைதராபாத்ல ஒரு டாக்டர் இதே போன்ற ஒரு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். என்ன நடந்தது? அடுத்த 3 நாள்ல அதில் ஈடுபட்ட குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டாங்க. வழக்கம் போல என்கவுண்டர்ல சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அதே போன்று ஆசிஃபாவுக்கும் இந்த உத்தரப்பிரதேசத்தில் கொல்லப்பட்ட அந்த சகோதரியுடைய கொலையில் ஈடுபட்டவர்களுக்கும் இது போன்ற ஒரு தண்டனை கிடைத்ததா? அப்ப ஒரு பாதிப்பில் கூட இந்த ஏற்ற இறக்கத்தை தான் இன்றைக்கு இந்திய தேசம் கண்டு கொண்டிருக்கின்றது. அப்ப எப்படி நம்முடைய பழைய காலத்தினுடைய கடந்த காலத்துடைய வரலாறுகளை இவர்கள் கொண்டு வருவார்கள்? அதற்கான சாத்தியக்கூறுகளே இவர்கள் ஒருபோதும் இதற்கு துணை போக மாட்டார்கள். இந்த வரலாற்றை கொண்டு வருவதற்கு ஒருபோதும் அவர்கள் முயற்சிகளை மேற்கொள்ள மாட்டார்கள். அப்ப யார் முன்னெடுக்க வேண்டியது? அதனால்தான் சுட்டி காட்டினேன். ஒண்டிகரனாகட்டும், அழகுமுத்துக்கோன் தேவராகட்டும், அல்லது தீரன் சின்னமலை ஆகட்டும், இவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்தந்த சமூகத்தினுடைய ஆளுமையாக அந்த சமூகம் இன்றைக்கு முன்னிறுத்திக் கொண்டிருக்கின்றது. முஸ்லிம்களுடைய ஆளுமைகளாக நாம் இன்றைக்கு யாரை முன்னிறுத்திக் கொண்டிருக்கின்றோம்? முஸ்லிம் சமூகத்தில் இது போன்ற ஆளுமைகள் இல்லாமல் இருந்தார்களா? கான்சாகி மருதநாயகம், மாவீரர் திப்பு சுல்தான், அதே போன்று மாப்பிள்ளா புரட்சி என்று பல்வேறு ஆளுமைகளை கொண்ட சமூகம். நாம் ஏன் இதை முன்னிறுத்த தவறிவிட்டோம்? இப்போ முன்னிறுத்த வேண்டிய அவசியம் இன்றைக்கு இந்த தேசத்தில் இருக்கின்றது. அதனால்தான் கடந்த காலங்கள் மாதிரி நாம் செல்லாமல் இந்த வருடம் எஸ்டிபி கட்சியின் சார்பாக தமிழகம் முழுவதும் மருதநாயகம் அவர்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்ற ஒரு பிரச்சாரத்தை நாங்கள் முன்னெடுத்தோம். ஒரு ஆளுமையை இந்த தேசம் இந்த சமூகத்திற்கு முன்னிறுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது.
இருக்கின்றன. அதன் மூலம் அவர்கள் போக்கஸ் ஆகிறாங்க. இன்னைக்கு நம்ம அதை தவற விட்டு இருக்கோம். யாரெல்லாமோ இன்றைக்கு நம்முடைய ஆளுமைகளாக நாம் முன்னிறுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட மா வீரர்களை நாம் முன்னிறுத்துவதில்லை. ஏதாவது ஒரு சிறிய இடங்களில் மட்டுமே அவர்களை பற்றி பேசி நாம் கலைந்து சென்று கொண்டிருக்கின்றோம். அதை மாற்றி எடுப்பதற்கான ஒரு முயற்சியை தான் இன்றைக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுமைகளையும் நினைவு கூறக்கூடிய நாட்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மாவீரன் திப்பு சுல்தானுடைய நினைவு தினத்தில் இதே போன்றுதான் நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நாளில் அவரை பற்றியான கருத்தரங்குகள் மட்டுமல்ல, சிறு குழந்தைகளுக்கும் அவரை பற்றியான விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் கட்டுரை போட்டிகளும் கவிதை போட்டிகளும் அதே போன்று அவரை பற்றியான வரலாற்று சின்னங்களை கதைகளாகவோ அல்லது ஆட்சிகளாகவோ படங்களாகவோ வரையக்கூடிய அந்த சிந்தனைகளை இன்றைக்கு நாம் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறோம். இதே போன்றுதான் பாபரி மசீதுடைய வரலாற்றில் இப்படி வரலாறுகளை இது போன்ற செயல்பாடுகளின் மூலமாக அடுத்தடுத்த சமூகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அடுத்த சமூகத்துக்கு நாம கொண்டு போகணும், அடுத்த ஜெனரேஷனுக்கு நாம கொண்டு போகல அப்படின்னா இந்தியாவில் முஸ்லீம்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கான அடையாளமே இல்லாமல் ஆகும். இன்னைக்கு அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. எல்லா அடையாளமும் இன்றைக்கு மாற்றப்பட்டாச்சு. வட மாநிலங்கள் குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் அரசு வந்ததுக்கு பின்னாடி எல்லா பெயர்களும் மாற்றியாச்சு. நீங்க டெல்லி போன்ற பகுதிகளை எங்க திரும்பினாலும் முஸ்லீம்களுடைய அந்த கலைகள் தான் வேலோங்கி நிற்பதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு அவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். குத்துப்பினார் ஆனாலும் சரி, டெல்லி ஜும்மா மஸ்ஜித் ஆனாலும் சரி, இது போன்ற ஒவ்வொரு கலைகளும் அது தானாகவே அழிந்து போகக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இது போன்ற ஆதாரங்கள் எல்லாம் அழிந்து விட்டது என்றால் இந்த தேசத்திலே இங்கு யார் இருந்தார்கள் என்பது சொல்ல முடியாமல் போய்விடும். அதைத்தான் அவர்கள் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கான ஒரு பெரிய முயற்சியை தான் இந்தியா முழுவதும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஒரு முயற்சியை எடுத்து இந்த சமூகத்தினுடைய வரலாறுகள் மறைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த சமூகத்திலே தோன்றிய ஆளுமைகளை நாம் முன்னிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பங்கெடுத்ததன் மூலம் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய ஆளுமைகளை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி நாம் எப்படி தெரிஞ்சோம்? சிவாஜி பேசிய வசனத்துல தான் எல்லாருக்கும் தெரியும். அதே போன்று மருதநாயகம் அவர்களை பற்றியோ அல்லது திப்பு சுல்தான் அவர்களை பற்றியோ ஏதாவது படங்கள் வந்திருக்கின்றதா பெரிய அளவுக்கு? வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னாலே யாருதான் தெரியும்? சிவாஜியுடைய போட்டோ, அந்த ஞாபகம், அந்த வசனம் தான் தெரியும். ஆனால் அந்த கலையின் மூலம் இன்றைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழகத்தினுடைய தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய மாவீரனாக காட்டப்படும் பொழுது அதில் கொஞ்சமும் குறைவில்லாத ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்த மருதநாயகம் கான் சாஹிப் அவர்கள் எங்கு நிற்கிறார்கள்? யாருக்குமே தெரியல. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தாண்டி, குறிப்பா சொல்லப்போனா முஸ்லிம் சமூகத்தை தாண்டி, அதிலும் ஒரு குறிப்பிட்ட சாராரை தவிர்த்து பெரிய அளவுக்கு இந்த சமூகத்தில் எல்லாருக்கும் மருதநாயகத்தை பற்றியோ அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றியோ தெரியாது. கொண்டு செல்வதற்கு நாம் தவறிவிட்டோம். ஆகவே இந்த நேரத்திலே இதை நாம் தொடங்கி இருக்கின்றோம். வருங்கால சந்ததிகளுக்கு இது போன்ற ஆளுமைகளை பற்றி நாம் தெரியப்படுத்தி கொடுக்க வேண்டும். அந்த வரலாற்றை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த ஐசிஎச்ஆர் அல்லது இந்திய அரசோ ஒருபோதும் இதை செய்ய போவதில்லை. நம்முடைய சமூகத்தினுடைய வரலாற்றை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் அது நம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் கிடைக்கக்கூடிய அனைத்து தகவல்களை நாம் சேகரித்து வைக்க வேண்டும். எங்கெல்லாம் இது போன்ற ஆளுமைகளை பற்றி நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றதோ அவைகள் அனைத்தையும் நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும், ஒருமுகப்படுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அவைகள் அனைத்தையும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படி செய்தால் மட்டும்தான் இந்த தேசத்திலே அடுத்த ஜெனரேஷன் வாழ முடியும். வாழலாம், ஆனால் உங்களுடைய அடையாளத்தோடு நீங்கள் வாழ முடியாது, உங்களுடைய வரலாற்றோடு நீங்கள் வாழ முடியாது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, தோழர்களே, மாவீரன் மருதநாயகம் முகமது யூசுப் கான் சாஹிப் அவர்களுடைய இந்த நினைவு கருத்தாக்கத்தின் மூலமாக நான் சுருக்கமாக சொல்லக்கூடிய செய்தி, நம் சமூகத்தினுடைய ஆளுமைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். வருங்கால தலைமுறையினருக்கு அவர்களை பற்றியான பாடத்தை தினந்தோறும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதன் மூலம் இந்த தேசத்திலே மிகப்பெரிய பங்காற்றியவர்கள் நாம், மற்றவர்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்பதன் மூலம் அது நிரூபணமாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அழகான முறையில்
சிறப்புரை நிகழ்த்திய SDPI கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் எம் நிஜாம் முஹைதீன் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக சிறப்புரை நிகழ்த்தவிருக்கும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாநில செயற்குழு உறுப்பினரும் மற்றும் புதிய விடியல் ஆசிரியருமான சகோதரர் எம் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இந்த கருத்தரங்கத்துக்கு வருகை தந்து முன்னிலை வைக்கின்ற மதுரை கான்சாபுரம் மருதநாயகம் கான்சாபுரம் பள்ளிவாசலுடைய செயலாளர் ராஜா ஹுசன் அவர்களுக்கு SDP கட்சியினுடைய மாவட்ட துணைத் தலைவர் ஐயா சுப்பிரமணியன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். கருத்தரங்கத்துக்கு வருகிறது முன்னிலை வைத்து அழகுபடுத்திக் கொண்டிருக்கின்ற வக்பு வாரிய கல்லூரியினுடைய பவுண்டர் உறுப்பினர் அண்ணன் இம்தியாஸ் அவர்களுக்கு SDP கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கமால் பாஷா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். இந்த கருத்தரங்கத்துக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற SDP கட்சியினுடைய தமிழ் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் நிஜாமுதீன் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் சிக்கந்தர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். கருத்தரங்கத்துக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஒருங்கிணைக்க இருக்கின்ற விடியல்வெளி ஆசிரியருமான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய தமிழ் மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் முகமது இஸ்மாயில் அவர்களுக்கு SDP கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பகுதீன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். கருத்தரங்கத்துக்கு சிறப்பு அழைப்பாளரான தமிழ் மாநில செயற்குழு உறுப்பினர் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய விடியல்வெளி ஆசிரியருமான அண்ணன் இஸ்மாயில் அவர்கள் சிறப்புரையாற்ற தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Wassalatu wassalamu ala mursalin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Rabbi shrah li sadri wa yassir li amri. Wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma. قال نبينا صلى الله عليه وسلم إن الدنيا حلوة قليلة وإن الله مستخلف لكم كيف تعملون فاتقوا الدنيا واتقوا النساء خير قال آخروا ما يبقى على ما يفنى صدق نبينا صلى الله عليه وسلم.
விருதுநாயகம் என்கின்ற கான் சாஹிப் தியாகத்தை நினைவு கூறுவோம் என்கின்ற தலைப்பிலே மதுரை மாவட்ட SDP கட்சி நடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கியிருக்கக்கூடிய SDP கட்சியுடைய மாவட்ட தலைவர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய SDP கட்சியுடைய நிர்வாகிகளே, மேலும் இங்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மதுரை மாவட்ட தலைவர் S. அபுதாயிர் அவர்களே, ஜமாத்தார்களே, பள்ளிவாசல் நிர்வாகிகளே, எனக்கு முன்பாக வரலாறுடைய முக்கியத்துவத்தையும் கான் சாஹிப் அவர்களுடைய வாழ்க்கையை மேலோட்டமாக கோடிட்டு காட்டிவிட்டு சென்ற SDP கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் M. நிஜாமுதீன் அவர்களே, இங்கு குடியிருக்கக்கூடிய ஆண்டவர்களே, சான்றவர்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, யுவதிகளே, நம் அனைவர் மீது நிறைவேறிய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிரந்தரமாக நின்று நிலவட்டுமாக என்று சர்வ உடமை உடைத்த அந்த அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். நிறைய முக்கியஸ்தர்கள் வந்திருக்கின்றார்கள். காலத்தின் அருமை கருதி நாம் கொஞ்சம் சுருக்கிக்கிட்டேன். நம் அனைவர் மீதும் அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தி சமாதானம் பாரதமாக இந்த மீண்டும் பிரார்த்தித்துக் கொண்டு நான் என்னுடைய இந்த உரைக்குள்ளாக நான் நுழைகின்றேன். காலத்தின் கேட்ட ஒரு தலைப்பை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எடுத்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த தலைப்பை எடுத்து ஒரு ஆபரம் வரலாற்று மாற்றத்திற்கு துவக்கமாக வித்திட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த SDP கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா தமிழகத்தில் இதுவரைக்கும் யாரும் நடத்திடாத, யாரும் கேள்விப்பட்டிராத ஒரு புதிய ஒரு வித்தியாசமான நிகழ்வு, காலத்துக்கேற்ற நிகழ்வு. ஏன்னா நம்ம ஒரு மோசமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படிப்பட்ட மோசமான காலம் என்றால் இடிக்க வந்தவர்கள் எல்லாம் தடுக்க வந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இடிக்க வந்தவனை தடுக்க வந்தவன் என்று சொல்லிட்டு இருக்கிறான். பள்ளிவாசல்கள் கோயில்களாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவுடைய பூர்வீக குடிமக்கள் எல்லாம் அந்நியர்கள் என்கின்ற வரலாறு எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படியே நம்ம பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம். இடிக்க வந்த கயவர்களை தடுக்க வந்த புண்ணியஸ்தர்கள் என்னும் பூர்வ குடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர்களை நீங்கள் மிலேச்சர்கள், அந்நியர்கள் என்றும், பள்ளிவாசல்களை கோயில்கள் என்றும், ஐயோ எங்களுடைய பள்ளிவாசல்கள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றது, எடுக்கப்படுகின்றது, எங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்படுகின்றது என்று வீதிக்கு வரும்போது நம்மை நோக்கி கயவர்கள் என்ற அந்த காவிகள் கூவுவதும், நம்மை பார்த்து தீவிரவாதிகள் என்று சொல்லுவதும் அப்படியே வரலாற்றுடைய பக்கங்கள்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் வரலாறு இப்படி பேசுகின்றது. பல வரலாற்றுடைய பக்கங்கள் நாம் பார்க்கின்றோம். காலங்கள் செல்ல 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 நல்லவர்கள் தீயவர்களாக, தீயவர்கள் நல்லவர்களாக, தூக்கிலே போடப்படக்கூடிய அப்பாவி துரோகியாக, காட்டிக் கொடுப்பவனாக, தீவிரவாதியாக யார் தூக்கிலே அநியாயமாக போடுகின்றானோ அவன் தியாகியாக மாற்றப்படக்கூடிய சம்பவங்கள் ரொம்ப வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. அதனால காலத்துக்கேற்ற ஒரு தலைப்பெடுத்து இன்றைக்கு SDP கட்சி நல்ல ஒரு பதிவை வரலாற்றில் என்று முத்திரை பதித்திருக்கின்றார்கள். ஆக இந்த மண்ணில் நடக்கிறது, அதுவும் குறிப்பாக இந்த மதுரை மண்ணிலே இது நடப்பது என்பது சால சிறந்தது. ஏன்னா நாம் பேசக்கூடிய அந்த பேசு பொருள், அந்த வரலாற்று கதாநாயகன்
வரலாற்றுடைய போக்கையை மாற்றி அமைத்த அந்த மாவீரன் இந்த ஊருக்கு சொந்தமானவர். அதனாலதான் சொல்லுகின்றார்கள் மருத நாயகம் என்று. மருத நாயகம்னா என்ன? வரலாற்றில் இப்படிதான் பார்க்கிறோம் நம்ம வந்து. மதுரை நாயகம் அப்படி படிப்படியாக மருவி என்னாச்சு, மருத நாயகமாக மாறிவிட்டது என்பதுதான் வரலாறு. அதை ரொம்ப ஆதாரபூர்வமாக துல்லியமாக ஆவணங்களின் அடிப்படையில், தரவுகளின் அடிப்படையில் பல வரலாற்று ஆய்வாளர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, பதிவு செய்திருக்கின்றார்கள். எனக்கு முன்பு பேசிய எஸ்டிபி கட்சியின் பொதுச் செயலாளர் நிஜாம் அவர்கள் பதிவு செய்தது போன்று வரலாற்று ஆய்வாளர் திவான் அவர்கள் ரொம்ப ஆதாரபூர்வமாக அதை பதிவு செய்திருக்கின்றார். அதே போன்று எஸ்.சி. ஹில் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆய்வாளர், எஸ். சார்லஸ் ஹில் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வரலாற்று ஆய்வாளர், லண்டன்ல பல ஆய்வுகளை மேற்கொண்டு இந்தியாவுக்கு வந்து பல ஆய்வுகளை மேற்கொண்டு கான் சாஹிப் என்கின்ற அந்த மருதநாயகம் தூக்கிலிடப்பட்டு கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு பிறகாக ஒரு நூலை எழுதுகின்றார். அந்த நூலில் பல அரிய தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தூக்கில் ஏற்றப்பட்டதற்கு பிறகு 100 ஆண்டுகளுக்கு பிறகு நெல்சன் என்று ஒரு வரலாற்று ஆய்வாளர் பல தகவல்களை பதிவு செய்கின்றார். நம்ம அந்த எல்லா வரலாறுகளையும் இங்கே பதிவு செய்ய முடியாது, நேரத்தில் பதிவு செய்ய முடியாது. இருந்தாலும் இந்த வரலாறுகள் எல்லாம் நம்முடைய யாருடைய பார்வைக்கு இதுவரை வந்ததே கிடையாது. திவான் எழுதின நூலை யாருக்கு தெரியும்? நம்மள யாருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? திவான் என்று ஒருத்தர் இருக்கின்றார் என்பது நம்ம பலருக்கு என்ன செய்யாது, தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம வரலாறுகளை குறித்து ஒரு புரட்சியை, ஒரு உணர்வற்று நாம் என்ன செய்யறோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனாலதான் இந்த வரலாறு இன்றைக்கு பேசுபொருளாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதுல 3-4 செய்திகளை மட்டும், முக்கியமான செய்தியை மட்டும் சொல்லலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக வரலாறு ரொம்ப வேகமாக மாற்றப்படுகின்றது. நாம இன்றைக்கு இதை பற்றி பேசவில்லை என்றால் நாளைக்கு நம்முடைய குழந்தைகள் மருதநாயகரை கோயிலுக்கு கும்பிட்டு இருப்போம். தான் நடக்கும். இந்த வரலாறு நம்ம சரியா பேசல அப்படின்னு நம்ம குழந்தை என்ன செய்வாங்க, மருதநாயகத்தோட எங்க வைப்பான், கோயில்ல போய் 2 கும்பிட்டு இருக்கோம். அப்படிதான் வரலாறு இன்னைக்கு செய்கின்றது, மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த மருதநாயகத்தை குறித்து வரலாற்று ஆய்வாளர்களும் அப்படித்தான் பதிவு செய்திருக்கின்றார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, மருதநாயகம் என்பவர் பிறப்பால் ஒரு இஸ்லாமியர் அல்ல. யாருமே பிறப்பால் இஸ்லாமியர் அல்ல. 2வது நீண்ட விவாதத்துக்குரியது. பட் இங்க வரலாறு, இது வரலாறு என்றால் எந்த புனைவுகளும் இல்லாமல், பொய்களுக்கு இடம் கொடுக்காமல் என்ன நடந்ததை என்ன செய்யணும் அப்படியே பதிவு செய்ததுக்கு வர என்னது வரலாறு. அதை மாற்றினா அதுக்கு பேர் கட்டுக்கதை. அதுக்கு பேரு கட்டுக்கதை. இவர்கள் கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன இல்லையா, நெல்சன் மருதநாயகம் அவர்கள் தூக்கில ஏற்றப்பட்டு, இன்றைக்கு நான் பார்த்தேன்னா அவர்கள் தூக்கில போடப்பட்டு கிட்டத்தட்ட 256 ஆண்டுகள் கடந்தாகிவிட்டது. 256 1764 அக்டோபர் 15ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு சம்மட்டிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாமரத்தில் என்ன செய்தார், அவரு தூக்கிலிடப்படுகின்றார் என்பதுதான் கதை. தகவல் கதையல்ல, இது வரலாறு. அது முடிந்து கிட்டத்தட்ட 256 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனா 100 ஆண்டுகளுக்கு பிறகு நெல்சன் என்ற வரலாற்று ஆசிரியர் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, இந்த கான் சாஹிப் என்கிற மருதநாயகம் என்பவர் பிறப்பால் ஒரு இந்து வேளாளர். அந்த இந்து வேளாளர்ங்கிற நம்ம அழுத்தமா குறிப்பிடுறோம். இது யார் சொல்லி எனக்கு தெரியுது அப்படின்னா, அவர் சொல்லுகின்றார், பொன்னுசாமி தேவர் என்ற ஒரு நபர் எனக்கு இதை சொன்னார் என்ற வரலாற்றை பதிவு செய்திருக்கின்றார். இது ஒரு பதிவு. 2வது ஒரு பதிவு என்னவென்றால், 150 ஆண்டுகளுக்கு பிறகு நான் ஏற்கனவே சொன்ன எஸ்.சி. ஹில், எஸ். சார்லஸ் ஹில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றார் அப்படின்னா, அவர் ஒரு பிறப்பால் இந்து என்று சொல்லிவிட்டு, நல்ல கவனிக்கணும், எனக்கு ரெங்கசாமி நாயுடுகார் என்று சொல்லக்கூடிய மதுரையுடைய நீதிமன்றம், ராம்நாடு மாவட்டத்தில் நீதிமன்றம் அப்போது மதுரையில் செயல்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த நீதிமன்றத்தில் பணிபுரிந்த 150 ஆண்டுகளுக்கு பிறகு
கான் சாஹிப் தூக்கிலிட்டு 150 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நீதிமன்றத்தில் பணிபுரியக்கூடிய ரெங்கசாமி நாயுடுகார் என்பவர் எனக்கு ஒரு தகவலை சொன்னார். என்ன தகவல் என்றால், கான் சாஹிப் என்பவர் மருதநாயகம் என்பவர் பிறப்பால் ஒரு ஹிந்து, அவருடைய பெயர் மருதநாயக பிள்ளை என்று பதிவு செய்கிறார். புரியுதா? நெல்சன் சொல்றாரு மருதநாயகம் என்று, எஸ்.சி. ஹில் சொல்லுகின்றார் மருதநாயகம் பிள்ளை என்று சொல்லுகின்றார். இனி காலங்கள் செல்லுதுன்னு என்ன செய்யும்? அப்படி வரலாறு என்ன செய்யும்? மாறிக்கொண்டே இருக்கும். நாம் இழுத்துக் கொள்ளாவிட்டால் நாம கொஞ்சம் அசந்திருந்தோம், நீ இந்தியன் இல்லைன்னு சொல்லிடணும். நீ இந்தியனே இல்லப்பா, நீ இங்க பிறக்கல, நீ இங்க வாழல, நீ உன்னுடைய மூட்டு மூட்டெல்லாம் கட்டிட்டு நீ வெளியேற தயாராக சொல்லக்கூடிய ஒரு மோசமான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் எந்த அளவுக்கு எச்சரிக்கை உணர்வோடு வரலாற்றை அணியிட வேண்டும் என்பதுதான் நாம் கவனத்தில் கொள்ளணும். எல்லோரும் பிறப்பால் இஸ்லாமியர்களாக பிறப்பது கிடையாது. ஹதீஸ் இது ஹதீஸ். இஸ்லாமியர் பிறக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் பிறக்கிறாங்க, ஹதீஸ். ஆனால் இங்க என்னென்ன வரலாறு, இவர் ஹிந்துவா பிறந்திருக்கின்றார், நான் மாற்றி சொல்றேன், எல்லாரும் இஸ்லாமியரா பிறக்கிறாங்க. அவருடைய தந்தையுடைய தாயுடைய அந்த வளர்ப்பு தான் என்ன செய்கிறது? ஒருவனை நெருப்பு வணங்கையாகவோ அல்லது சிலை வணங்கையாகவோ அல்லது ஒரு மூமியாவோ என்ன செய்கின்றது? மாற்றுகின்றது என்பது ஹதீஸ். இங்க ஒரு புதர்க்கத்தோடு இது செய்கின்றார்கள். இதெல்லாம் வரலாற்றாசிரியர் திவான் சொல்லுகின்றார். என்ன செய்தி என்றால், அவர் பிறப்பால் ஒரு இஸ்லாமியர். அவர் பிறந்தது ராமநாதபுரம் மாவட்டம் பனையூர் கிராமம் என்று வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதுவும் சரியான வரலாறு கிடையாது. அவர் பிறந்தது மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய பனையூர் என்ற ஊரில் தான் அவர் பிறந்தார். அவருடைய தந்தை ஒரு ஆலிம், அவருடைய தந்தை ஒரு ஆலிம். அந்த சம்பவத்தை கோடிட்டு காட்டிதான் கான் சாஹிப் சந்தி என்கின்ற ஒரு வரலாற்று நூலை இப்படி பதிவு செய்திருக்கிறார்கள். என்னவென்றால், ஆலிம் குலம் காக்க வந்த தீரன், ஆலிம் குலம் காக்க வருது தீரன் என்று இது செய்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வித்தியாசமாக பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆலிம் குலம் காக்க வருது தீரன் என்றால், ஆலிம்களுடைய முஸ்லிம்களுடைய குலத்தை காக்க வந்த தீரன் என்பது அதனுடைய பொருளாக செய்து இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே ஒரு பிறவியில் ஒரு முஸ்லிம் என்கின்ற ஒரு வாதத்தை ஆவணங்களோடு எடுத்து வைக்கின்றார் வரலாற்று ஆய்வாளர் சையத் திவான். இரண்டாவது ஒரு தகவல் சொல்லுகின்றார். நான் இதோட முடிச்சு டக்குன்னு அடுத்து, ஏன்னா இது ரொம்ப நுணுக்கமாக நம்ம கையாள வேண்டிய வரலாறு. நம்ம விவாதம் தொடங்கி வைத்திருக்கின்றோம். நாளை மறுநாளோ கான் சாஹிப் குறித்தான கட்டுக்கதை என்ன செய்யும்? ரொம்ப வேகமா என்ன செய்யணும் வெளியில வரும். ஏன்னா ஏற்கனவே வந்தாச்சு. ஆண்டாண்டு காலமாக கேரளத்துடைய கடற்கரைகள்ல போர்ச்சுகீசர்களுக்கு எதிராக, பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இறுதியாக கடுமையாக தன்னுடைய உயிர் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்து ஆலி முஸ்லியார், குன்னத்துடைய வர்க்கம் முதலியார் போன்றவர்களெல்லாம் சண்டையிட்ட, தங்களுடைய பொருளாதாரத்தெல்லாம் செலவழித்த, இன்னும் சொல்ல போனால் கூட்டமாக ரயில் வேகங்கள் அவங்களை அடைச்சு கொண்டு வந்து போன்ற ரயில்வே ஸ்டேஷன்ல பிணங்களாக மிருகங்களை போன்று வெளியே தள்ளிய அந்த வரலாறுலாம் பொய்ன்னு சொல்றாங்க. அந்த வரலாறுலாம் இல்லை. அவர்களெல்லாம் கலவரக்காரர்கள், அவங்களுக்கும் சொந்தப்பட எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாளை இந்த விவாதம் தமிழ்நாட்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக என்ன செய்து இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே தான் சொல்லுகின்றோம், என்னன்னா கான் சாஹிப் தூக்குல போட்ட உடனேயே பாளையங்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார். அந்த கடிதத்தில் என்ன அப்படின்னா, இப்படியாக மிகப்பெரிய ஒரு புரட்சியாளரை தூக்கில் போட்டு விட்டார்கள். அவர் மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்து கொண்டிருந்தார். அவர் யார் என்றால், மூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் அவர் என்ன செய்கின்றார், அவர் குறிப்பிடுகின்றார். கான் சாஹிப் இஸ் பை பர்த் எ மூர். மூர் அப்படின்னா அவர் ஒரு இஸ்லாமியர். மூருக்கு ஆங்கில அகராதிகள்ல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா, ஒன் ஆஃப் ஏ முஹம்மதன் பீப்புள், முஹம்மதுடைய வழி வந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த வரலாறு என்ன செய்கின்றது, பதிவு செய்திருக்கின்றது. அதை ஸ்காட்லாந்து மேகசின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பத்திரிகை அப்போதே பதிவு செய்திருக்கின்றது. அந்த பத்திரிகை பக்கையன் கூட வரலாற்று 269. ஓகே, இவ்வளவு தகவல் இருக்குது.
இவ்வளவு தகவல்லாம் வச்சு நம்ம சந்தோஷப்பட வேண்டாம். பாபர் மசூதிக்கு எல்லா தகவலாம் கிடையாது, எல்லா டாக்குமெண்ட்டும் கையில கிடையாது. எல்லா டாக்குமெண்ட்டும் இருந்துச்சு, கையில இருந்துச்சு, எல்லா தகவலும் கையில இருந்துச்சு. ஓகே, அதுல போக வேண்டாம். அப்ப இவ்வளவு தகவலை வைத்துதான் சொல்லியிருந்தார் அவர் ஒரு முஸ்லீம், பர்த் முஸ்லீம். அவர் பிறவியிலே ஒரு முஸ்லீமாக இருந்தார். அவருடைய தந்தை ஒரு ஆலிமாக இருந்தார். அவருக்கு யூசுப் கான் என்று பெயரிட்டார். அந்த யூசுப் கான் இளமையிலே பயங்கர வீரனாகவும் தீரனாகவும் சுறுசுறுப்பாகவும் நல்ல புஜபலத்தோடும் இருந்தார். அப்புறம் என்ன பண்ணார், அங்கிருந்து பாண்டிச்சேரிக்கு போறாரு. பாண்டிச்சேரியில போய் பிரெஞ்சுக்காரர்களோடு அவர் பணிபுரிகின்றார். ஒரு சமையல்காரராக இருந்தார் சொல்றாங்க, தோட்டக்காரராக இருந்தார் சொல்றாங்க, எதுவாக இருந்து கொண்டோம் ஒரு கையாளாக வேலை செய்கின்றார். வேலை செய்த பொழுது அந்த ஜாக்கி சுலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரெஞ்சுக்காரர்கிட்ட எல்லாத்தையும் கத்துக்கிறாரு. வால் பயிற்சி, வீரங்கி பயிற்சி, துப்பாக்கி பயிற்சி, கலரி என்ற எல்லா விதமான தற்காப்பு கலைகளையும் கற்றுக்கொள்கின்றார். கற்றுக்கொண்டதற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய பிரண்டர் என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு பிரெஞ்சு அதிகாரிகிட்ட பிரெஞ்சு மொழியையும் ஆங்கில மொழியையும் போர்ச்சுகீச மொழியும் கற்றுக்கொள்கின்றார். 3 மொழியை கற்றுக்கொள்கின்றார். இன்னும் வரலாறு எப்படி சொல்றீங்க, பிரெஞ்சுலையும் ஆங்கிலமே ரொம்ப நன்றாக உரையாடமா காமிச்சாங்க. அதை பல கடிதங்களை அவர் எழுதியிருக்கின்றார் என்று வரலாறு பதிவு செய்திருக்கின்றது. இப்ப அங்க இருந்துட்டு தான் அப்புறம் தஞ்சாவூருக்கு போறார். தஞ்சாவூர்ல இருந்துட்டு நெல்லூருக்கு போறார். நெல்லூர்ல மிகப்பெரிய போர் வீரனாக சுபேதாராக இருந்து பணிபுரிகின்றார். அதுல பல வீரதீர சாகச செயல்கள் செய்கின்றார். அப்படி இருக்கும் பொழுதுதான் வரலாற்று ஒரு நிகழ்வு ஏற்படுகின்றது. இங்க ஒரு பயங்கர பிரச்சனை, ஒரு பங்காளி சண்டை நடக்குது. இங்க தமிழ்நாட்டில் திருச்சியில் இருக்கக்கூடிய நவாபான முகமது அலிக்கும் அவருடைய பங்காளியான சந்தா சாஹிப்புக்கும் இடையில ஒரு பங்காளி சண்டை நடக்குது. யார் நவாப் என்ற சண்டை நடக்கின்றது. அப்ப இந்த 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா, முகமது அலி என்ன செய்யறாருன்னா ஆங்கிலேயர்கிட்ட போய் சரணடைஞ்சிறாரு. எப்படியா இந்த பதவியை நீங்க தக்க வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. சந்தா சாஹிப் என்ன செய்கின்றார் என்றால் பிரெஞ்சுக்காரர்கிட்ட போய் என்ன செய்யறாரு, உட்கார்ந்துறாரு. நீங்க எப்படியாவது இந்த பதவி எனக்கு பிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் ஆகாது சண்டை. எனவே இவர்கள் 2 பேரும் 2 பக்கம் நிற்கிறாங்க. நிற்கும் பொழுதுதான் ஒரு கட்டத்தில் திருச்சியில ராபர்ட் கிளாக் என்கின்ற ஒரு தலைமையில ஒரு பெரிய ஒரு சண்டை நடக்கின்றது. அந்த சண்டையில கிட்டத்தட்ட சந்தா சாஹிப் தோற்கடிக்கப்படுகிறார். சந்தா சாஹிப் வரலாறு போகிறோம், அது மிகப்பெரிய நீண்ட வரலாறு. தோற்கடிக்கப்பட்ட பிறகு அந்த படையில இருந்த அந்த வீரர்கள் எல்லாம் சேர்ந்து சந்தா சாஹிபுடைய மகன் ராஜா சாஹிப் ஒருத்தர் இருக்கிறார், அவரோடு சேர்ந்து கொண்டு மீண்டும் சண்டைக்கு வராங்க. மீண்டும் சண்டைக்கு வரும் பொழுது அங்க ராஜா சாஹிப் பின்வாங்குகின்றார். சந்தா சாஹிபுடைய மகன் பின்வாங்கி போயிடுறார். அந்த படையெல்லாம் யூசுப் கான் இருக்கிறார். இதான் நம்ம வரலாறு. யூசுப் கான் அங்கதான் இருக்கிறார். அதாவது தன்னுடைய துவக்கத்திலேயே அவர் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடுகின்றார். எதிர்த்து போராடினதுக்கு அப்புறம் தான் சந்தா சாஹிப் தோற்கடிக்கப்பட்டு ராஜா சாஹிப் அவருடைய மகன் ராஜா சாஹிப் தோற்கடிக்கப்பட்ட பிறகுதான் யூசுப் கான் என்ன செய்ய, யூசுப் கானும் 600 படை வீரர்களும் ராபர்ட் கிளேவுக்கு கீழே ஆங்கிலேய படையில சேர்றாங்க. ஆங்கிலேய படையில சேர்கின்றார்கள். ஆங்கிலேய படையில சேர்ந்ததுக்கு அப்புறம் அவருடைய புகழை பார்த்து, இவருடைய வீரத்தை பார்த்து, இவருடைய தீரத்தை பார்த்து, இவருடைய அச்சமிட நிலையை பார்த்து ராபர்ட் கிளைவ் என்ன செய்யறாரு, இவருக்கு அடுத்தடுத்து பொறுப்புகளை கொடுக்கின்றார். நிறைய பிரச்சனை நடக்கின்றது. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில ஃபுல்லா ஏறுமுகம் தான். இந்த பகுதியில் இருந்த எல்லா பகுதிகளையும் கட்டுக்குள்ள கொண்டு வருகின்றார். அங்கங்க கவியெடுத்தலாம் தங்களுக்காரங்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய எல்லா பாளையக்காரர்களும் குறுநில மன்னர்களாக இருந்து கொண்டு பயங்கரமான பிரச்சனை செய்து கொண்டிருந்தார்கள். இவங்க எல்லாரும் என்ன செய்யறாரு, அவர் ஓரளவு ஒரு சிஸ்டமேட்டிக்கான லைஃபுக்கு மாற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் பிரிட்டிஷ்காரர்களுக்கு மெட்ராஸ்ல பயங்கர பிரச்சனை. சென்னையில இங்க சென்னைக்கு போய் நான் 1755 நடக்குது. ரொம்ப டீட்டெயிலா போக முடியாது. அங்க ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில கான் சாஹிப் போய் தான் பிரெஞ்சுக்காரர்களோடு நடந்த அந்த ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்கள் சண்டையில கான் சாஹிப் போய் ஆங்கிலேயருக்கு வெற்றி ஈட்டி தெரிகின்றார். வெற்றி ஈட்டினதுக்கு பிறகு அங்கிருந்து திரும்ப மீண்டும் மதுரைக்கு வருகின்றார். மதுரைக்கு வரும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த ஆங்கிலேய அதிகாரி ஒரு உத்தரவிடுகின்றார், நீங்க போற வழியில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபார தரம் எல்லாத்தையும் நீங்க சூறையாடிட்டு போகணும், களவாடிட்டு போகணும் என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கின்றார். இவர் முடியாதுன்னு சொல்லுகின்றார். வந்தோம், தோக்கடிச்சிட்டோம், நாங்க ஊருக்கு திரும்ப போயிட்டு இருக்கிறோம். எங்களுடைய மற்ற வேலை என்னது முடிஞ்சுது. எங்களோட தேவையான பொருளாதாரம் இருக்குது.
பிரெஞ்சு படையிட்ட கைப்பற்றின ஆயுதங்கள் எங்கிட்ட இருக்குது என்று அமைதியாக இவர் வந்து விடுகின்றார். இங்கதான் முதல்ல பிரிட்டிஷ்காரங்களுக்கும் கான் சாஹிப்புக்கும் இடையில சின்ன ஒரு எதை செய்து ஒரு உரசல் இங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டார்ட் ஆன உரசல் வந்து அப்படியே படிப்படியாக என்ன செய்யுது, முத்திட்டு வருது. இதுக்கு இடையில முகமது அலி ஆற்காடு நவாப், அவருக்கு கான் சாஹிப் மேல கடுமையான பொறாமை. வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுகின்றார்கள், முகமது அலி ஆற்காடு நவாபுக்கு எந்த விதமான ஆற்றலும் கிடையாது, அறிவும் கிடையாது, அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர், மேலும் மேலும் அடிமைத்தனத்தை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடியவர். நம்ம சொல்லல, ஏராளமான வரலாற்று ஆய்வாளர் பதிவு செய்கின்றார்கள். அந்த வரலாற்று ஆய்வாளர் யாரும் முஸ்லீம் கிடையாது, எல்லாமே இந்து மத சகோதரர்கள் பதிவு செய்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு நபரை நம்ம ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடாது, வந்துவிடக்கூடாது என்பதில் கான் சாஹிப் குறியா இருக்கிறாரு. ஆனால் பிரிட்டிஷ்காரர்கள் கான் சாஹிப்புக்கு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. நீ ஆற்காடு நவாப் முகமது அலிக்கு நீ அடிமையாக தான் இருக்கணும், கட்டுப்பட்டு தான் நடக்கணும். ஏன் அப்படின்னா ஆற்காடு நவாப் யார் பேச்சை கேட்டு ஆடக்கூடியவர், பிரிட்டிஷ்காரங்க பேச்சை கேட்டு ஆடக்கூடியவர். இப்படி இருக்கும் பொழுது இவர் ரெண்டு பக்கம் ரெண்டு ஸ்ட்ராட்டஜி, ஒன்று பிரிட்டிஷ்காரனை எதுக்கணும், ரெண்டாவது ஆற்காடு நவாபை எதுக்கணும். ஆனால் எதுக்குற மாதிரி காட்டக்கூடாது என்கின்ற ஒரு தந்திரத்தை, ஒரு ராஜதந்திர நிலையை கையில மேற்கொண்டு அவர் அப்படியே என்ன செய்கிறாரு, காலங்களை கடத்தி கொண்டிருக்கின்றார். ஆனால் பிரிட்டிஷ்காரர்களுக்கும் இவர்களுக்கும் இருந்த அந்த பிரச்சனை என்ன செய்து அப்படி படிப்படியாக முத்தி கொண்டே வருகின்றது. 755, 56, 57, 58 இந்த லோக்கல்ல சின்ன சின்ன சண்டைகள்லாம் வருகின்றன. உள்ள போக மாட்டாங்க, புக்கை நீங்க ஃபுல்லா படிச்சா நிறைய சண்டைகள் வந்து பதிவாகின்றது. எல்லா சண்டையிலுமே கான் சாஹிப் வந்து வெட்டி வாங்கி சொல்லுகின்றார், எல்லாத்திலையும் வெட்டி வாங்கி சொல்லுகின்றார். அவர் தோத்த ஒரே ஒரு சண்டை அப்படின்னு பார்த்தோம்னா வாசுதேவன் என்ற ஊர்ல பூலித்தேவன் சொல்லப்படக்கூடிய அவருக்கும் இவருக்கும் நடந்த சண்டையில, முதல் சண்டையில இவர் பின்வாங்குகின்றார். அவருக்கு இவருக்கு ஏன் சண்டை நடக்குதுன்னா, இந்த ஆற்காடு நவாப் முகமதுடைய சகோதரன் மாபூஸ் கான் போய் அவர்கிட்ட போய் அடைக்கலம் புகுந்திருக்கின்றார். யார்கிட்ட? பூலித்தேவன் அடைக்கலம் புகுந்திருக்கின்றார். அவரு நான் மாபூஸ் கானுடைய உரிமைகளை பாதுகாக்கிறேன், மாபூஸ் கானுடைய உரிமைகளை பாதுகாக்கிறது பேரல் என்ற பேரில் நிறைய அநீதிகளை கட்டவிழ்த்து விட்ட போது அவங்க அடைக்கிறதுக்காக தான் இவர் போகின்றார். நிறைய இழப்புகள் வருகின்றது, பின்வாங்கிடுவாங்க. 1758 நடக்கிற சண்டையில் பின்வாங்கிடுவாங்க. பின்வாங்கிட்டு கிட்டத்தட்ட 1760 மீண்டும் நன்றாக திட்டமிட்டு போய் அந்த கோட்டை கைப்பற்றுகிறார். அது ஒண்ணுதான் வரலாற்று தோல்வியாக செய்யுது. கிட்டத்தட்ட இந்த 14 வருட வாழ்க்கை 1750 கிட்ட அவருடைய அந்த போர் வீரனாக, சிப்பாயாக, சுபேதாராக, ஹவீல்தாராக அவருடைய வாழ்க்கை தொடங்குகின்றது. 1764 வரைக்கும் இந்த 14 வருடங்கள்ல எந்த தோல்வியும் கிடையாது. இது ஒண்ணுதான் தோல்வி. ரெண்டாவது அவர் மறைத்தார். அப்ப அந்த 1760 இந்த முருகலை முற்றியதுக்கு பிறகு பிரிட்டிஷ்காரர்களுக்குள்ள பயங்கரமான டிஸ்கஸ் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போது கான் சாஹிப்பை கவிழ்ப்பதற்காக வேண்டி அவர் கூட இருந்தவங்களே நிறைய முயற்சிகளை அந்த 10 ஆண்டுகளை மேற்கொள்றாங்க. கடைசியில் நடந்த சதி வேற. அதுல ஒருத்தன் பேர் என்ன அப்படின்னா புண்ணியமா. பேர் என்ன? புண்ணியமா. ஒருத்தன் பேர் புண்ணியமா. அந்த புண்ணியமா என்ன செய்யறான்டா, கான் சாஹிப்புக்கு இப்படி ஒரு பேரும் பதவியும் புகழும் கிடைப்பதை என்ன செய்யல, அவன் விரும்பவே இல்லை. எனவே வரலாற்று ஆவணங்கள் அடிப்படையில் நான் சொல்லுகின்றேன். இந்த நூலில் பதிவாயிருக்கிறது. எஸ்.சி. ஹில் பதிவு செய்திருக்கின்றார், நெல்சன் பதிவு செய்திருக்கின்றார். என்னவென்றால் அந்த புண்ணியவானும் ஒரு பிராமணனும் சேர்ந்து கொண்டு கான் சாஹிப்பை ஆங்கிலேயரிடத்தில் மாட்டி விடுவதற்கு ஒரு பெரிய சதியை செய்கின்றார்கள். என்ன சதி என்றால், கான் சாஹிப் உங்களுக்கும் விசுவாசமா இருக்கிறாரு, அதே நேரத்தில் பிரெஞ்சுக்காரன் என்ன செய்யறாரு, விசுவாசமா இருக்கிறாரு. நாங்க காலையில வரலாறு படி பதிவாகிறது, காலையில் நாங்கள் ஆற்றில் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஏதோ முகம் தெரியாத நபர்கள் வந்து ஒரு பொட்டலத்தை, ஒரு பார்சலை, ஒரு கடிதத்தை வந்து கான் சாஹிப்புடைய படையினரிடத்தை கொடுத்துட்டு போனாங்க. அவங்க ஏதோ பேசிக்கிட்டாங்க, என்ன பேசினாங்கன்னு தெரியல. ஆனா கான் சாஹிப்ங்கிற வார்த்தை எனக்கு காதல் எடுத்துச்சு, கேட்டுட்டு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதனால கான் சாஹிப் கூப்பிட்டு உள்ள வச்சுட்டாங்க. பிரிட்டிஷ்காரன் கூப்பிட்டு உள்ள வச்சுட்டான். உள்ள வச்சுட்டு சிறைப்படுத்தி விட்டு டீட்டெயிலாக கூப்பிட்டு என்ன நடந்து விசாரிக்கும் பொழுது இவ்வளவு எல்லா தகவல்களும் வருகிறது. இதுக்கு பின்னாடி இருந்தது யாருன்னா இந்த புண்ணியமா. யாரு? இந்த புண்ணியமா தான் என்ன செய்யறான், பின்னாடி இருக்கிறான். இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல வரலாற்றுல, ஏன்னா கோலை சாவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில
கோலி சாவர்கர் பேர் என்னமோ கோலி சாவர்கர் பேரு வீர சாவர்கர்னு வரலாற்றை பேரை மாற்றியாச்சு. நம்ம நம்முடைய மாதத்தில் புதிய விடியல் இப்படி எழுதணும், காந்தியை உயிரோடு இருக்கும் போது தான் இங்கே நிம்மதியாக வாழ விடலை, சுட்டு கொண்டுட்டானுங்க. சரி பாவம் அவருடைய உருவப்படமாவது பாராளுமன்றத்தில் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னா அவருடைய பக்கத்திலே வந்து வீர சாவர்கரை கொண்டு வச்சுட்டான். காந்தியை செத்ததுக்கு அப்புறம் என்ன செய்ய மாட்டாங்க, நிம்மதியாக வாழ விடாமல் அங்கே கொண்டு போய் வீர சாவர்கர் சொல்லி பேரை வச்சு என்ன செய்யறான், கோரை சாவர்கருடைய பேரை வீர சாவர்கரை மாற்றி அங்கே அந்த படத்தையும் வச்சு அந்தமான்ல விமான நிலையத்துக்கு போர்க்குள்ள விமான நிலையத்துக்கு பேர் வீர சாவர்கர். என்ன வரலாறுகள் செய்து மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆக இங்கே நம்ம இங்கே வருவோம், அப்போ கூப்பிட்டு பார்த்தா இந்த பின்னாடிக்கும் புண்ணியவான பின்னாடி இருக்கிறோம். அப்போ கேட்டு எல்லாம் விசாரிச்சுட்டு புண்ணியவானத்துக்கு உள்ள வச்சுட்டு இவர் என்ன செய்யறாங்க, கான் சாஹிப்பை வெளியில் விடுகின்றார்கள். இப்படியாக கான் சாஹிப்புடைய வரலாற்றில் சதி செயல்கள் அவ்வப்போது என்ன செய்யுது, நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த பிராமணனை தூக்கி என்ன செய்யறாங்க, தூக்கி உள்ள வைக்கிறாங்க. இவர்கள் 2 பேரும் ஏற்கனவே பிரெஞ்சுக்காரங்க பேசி வச்சு எல்லாம் செஞ்சுக்கிறாங்கன்னா பின்னாடி வந்த தகவல். ஓகே, அதுக்குள்ள போக வேண்டாம். அதுல இருந்து என்ன செய்யறாங்க, மீண்டு வருகின்றார். மீண்டு வந்து 1760 பிரிட்டிஷ்காரர்கள் இவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை வருகின்றது. அதுக்கு இடையில இதே பிரிட்டிஷ்காரனா இவர் பாராட்டி சொன்னா இவருக்கு ஏதாவது பதவிகள் கொடுக்கணும், பட்டங்களை கொடுக்கணும், இவருக்கு கமாண்டர்ங்கிற பதவியை கொடுக்கணும் என்று இங்க இருக்கக்கூடிய லாரன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியுடைய மேஜர் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பிரிட்டிஷ் தலைமையிலிருந்து எழுதுகிறார். கும்பெனின்னு சொல்லுவாங்க. அந்த கும்பெனி தலைமையில் வந்து என்ன செய்யறாரு, எழுதுகின்றார். அவர்கள் கமாண்டர்ங்கிற அந்த பதவி என்ன செய்யறாங்க, கொடுக்கின்றார்கள். இந்த கமாண்டர்ங்கிற அந்த பதவி இவருக்கு கொடுக்க போறாங்கன்னு சொன்னோன்னா இவருக்கு பொறாமைக்கு கொழுந்து விட்டு இருந்தது. யாருக்கு, இந்த புண்ணியவானுக்கு. வரலாற்றை படிச்சு பாருங்க. இந்த புண்ணியவானுக்கு கான்சாக் மேல ஏன் இவ்வளவு கோபம் வரணும், இதுதான் காரணம். இப்படி கமாண்டர்ங்கிற பதவி அவருக்கு கொடுக்க போறாங்கல்ல, நம்மளும் ஒரு நாளாக இருந்து நம்ம வந்து அடைவு சேவம் பொருந்து கொண்டிருக்கின்றன என்கிற கோபத்தின் அடிப்படையில் என்ன செய்கின்றார். ஆக இப்படியாக அந்த சதியிலிருந்து தப்பி என்ன செய்கின்றார், வருகின்றார். வந்து 1752 கிட்டத்தட்ட பிரிட்டிஷ்காரர்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். இனி கான் சாஹிப் வந்து கட்டுப்பட மாட்டார். 2-3 வாட்டி உத்தரவு போட்டாச்சு. ஏற்கனவே சொன்ன 1755 அவர் பிரெஞ்சு படைகளுக்கு எதிராக ஆங்கில படையோடு இருந்து சண்டை போட்டு விட்டு வெற்றியை ஈட்டி தந்து விட்டு மதுரைக்கு வரும்போதே வந்து சென்னையில வந்து எங்களுக்காக சண்டையிட்ட உங்களுக்காக வேண்டி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா சீமைகளும் உங்களுக்கு குத்தகை தருகின்றோம். சீமைனா என்ன, மதுரை, திண்டுக்கல், திருச்சி, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, வரக்கு எல்லா ஏரியா உங்களுக்கு குத்தகை நான் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரன் ஒப்பந்தம் எழுதி கொடுத்துறான். 1 இயர், 1 வருஷத்துக்கு. அப்போ முகமது சொல்லுகின்றார், வேண்டாம் அவன்கிட்ட கொடுக்காதீங்க சொல்லுகின்றார். ஏன்னா கான் சாஹிபுக்கெல்லாம் போயிடக்கூடாது, அதை மீறி கொடுக்கப்படுகின்றது. அப்போ அந்த விஷயத்திலையும் முகமது அலிக்கு என்ன அப்படின்னா, ஆட்காடு நவாப் முகமது அலிக்கு என்ன அப்படின்னா, கான் சாஹிப் இருக்கிற வரைக்கும் நம்மால் நிம்மதியாக என்ன செய்ய முடியாது, ஆட்சி செய்ய முடியாது. ஆட்சினா நீதியான ஆட்சியெல்லாம் கிடையாது, சுகபோகமாக என்ன செய்ய முடியாது, வாழ முடியாதுங்கிற அடிப்படையில் இவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்கின்ற அந்த பகைமை உணர்வு முகமது அலிக்கு என்ன செய்கின்றது, வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. 1 வருஷம் புத்தகம் முடியுது. மீண்டும் சொல்லுகின்றார்கள் பிரிட்டிஷார், புத்தகை நீங்களே கண்டினியூ பண்ணுங்க, ஆனா புத்தகை பணத்தை எங்கிட்ட தர வேண்டாம், நீங்க முகமது கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. இவர் முகமது அலிக்கு தர மாட்டேங்கிறாரு. அவன் ஊதாரியா இருக்கிறான், அவனே நான் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் காசு கொடுக்கல, பிரிட்டிஷ்காரன் கொடுக்கணும்னு சொல்லி பிரிட்டிஷ்காரன் சொல்றான், ஏன்ட்ட கூட நானா கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களே அடிமைப்படுத்த கொடுக்குறாய், உங்கள்கிட்ட காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயும் கொடுக்கல, காசு அங்கேயும் கொடுக்கல, முகமதுலையும் கொடுக்கல. அப்போ பிரிட்டிஷ்காரன் முடிவு போடுறான், இனி இவரை நம்மளால என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது, இவரை தீர்த்துக்கிட்டவை தவிர வேற வழி இல்லை என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்து வரலாறு தெளிவாக பதிவு செய்திருக்கின்றது. லாரன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மேஜர் தான் வந்து இவருக்கு கமாண்டர்ங்கிற பதவியை கொடுக்கணும்னு அந்த ஆர்டர்ல கையெழுத்து போடுகின்றார். அதே லாரன்ஸ் தான் என்ன செய்யறாருன்னா, இவருக்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என்ன செய்யறாரு, அதே லாரன்ஸ் தான் கையெழுத்து போடுகின்றார். அப்படி நேர் எதிர் கோர்ட்டில் என்ன செய்யறாங்க, 2 பேரும் நிற்கிறார்கள். அப்புறம் கான் சாஹிப் என்ன செய்கின்றார், வந்து அவருடைய கோட்டையில இருக்கின்றார். முதலாவது மதுரை போர் நடக்குது. என்ன மதுரை போர் அப்படின்னா 1762 தொடங்குகின்றது. இங்கெல்லாம் நாம் சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். முதல் இந்திய சுதந்திர போர் எங்க தொடங்குது வரலாற்றுல, முதல் இந்திய சுதந்திர போர்னு வரலாறு எங்க பதிவு செய்திருக்கின்றது, கரெக்டா சொல்லுங்க.
வேலு சிப்பாய்க்கெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அங்கேயே ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து உங்களுக்கு வரலாற்று 1757 பிளாஸ்டிக் போர். என்னது பிளாஸ்டிக் போர்? பிளாஸ்டிக் போர் தலைமை தான் நடந்தது யாரு? வங்கத்து வேங்கை சிராஜுத்தோலா. யாரு? வங்கத்து வேங்கை சிராஜுத்தோலா. நம்ம சின்ன பிள்ளையில வரலாறுகளை பாடம் எடுத்திருப்போம். இப்போ அதெல்லாம் மாறி போச்சு. அந்த வரலாறுகள்லாம் நினைச்சு நம்ம வந்து தேடி பிடிக்க வேண்டிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ராபர்ட் கிளைவுக்கும் சிராஜுத்தோலாவுக்கும் நடந்த அந்த போர்லாம் அங்கேயும் ஒருவன் காட்டி கொடுத்துதான், ஒரு கயவன் காட்டி கொடுத்துதான் அவர் தோற்கடிக்கப்படுகின்றார். நம்ம இதை ஏன் இங்க சொல்றோம் அப்படின்னா, அதற்கு முன்பாகவே தமிழகத்தில், தென்னிந்தியாவில் தமிழகத்தில் சுதந்திர போர் துவங்கிவிட்டது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அதுதான் அண்ணா அருமையாக வரலாற்றை பதிவு செய்திருக்கின்றார். இந்திய வரலாற்றை கங்கை நதியிலிருந்து தொடங்கக்கூடாது, கங்கை நதிக்கரையிலிருந்து தொடங்கக்கூடாது, மாறாக இந்தியாவுடைய வரலாற்றை காவிரி நதிக்கரையிலிருந்து நாம் எழுத வேண்டும் என்று அவர் சொல்லுவார். அதற்கான காரணம் இதுதான். இப்போ இந்த வரலாறுகள்லாம் இது சுத்தமாக மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அந்த அடிப்படையில் 1752 இவர்கள் கும்பனிக்காரர்கள் வருகின்றார்கள். மிகப்பெரிய போர் நடக்கின்றது. கான் சாஹிப்புடைய வீரத்தை பார்த்தோம் என்றால் இவர்களால் இந்த கோட்டைக்கு அருகில் கூட நெருங்க முடியவில்லை. பெரிய பெரிய மதில் சுவர்களெல்லாம் கட்டி வச்சு அகழிகளை தோண்டி மழையும் பெறுகின்றது. கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு தொடர்ந்து இவர்களுக்கு பேரிழப்பு ஏற்படுகின்றது. அந்த பேரிழப்பை பார்த்த மான்சன் என்கின்ற அந்த அதிகாரி, இனி நம்மால் முன்னேற முடியாது, நாம கொஞ்சம் என்ன செய்வோம், பின்னாடி போனவர் பின்னாடி போகின்றார். பின்னாடி போய்விட்டு அவருடைய அந்த கண்ணியம், அவருடைய அந்த மரியாதை, சுயமரியாதை எல்லாத்துக்கும் ஒரு இழுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழலாம் மீண்டும் என்ன செய்யறாங்க, ஒரு புதிய இடைவெளியில மீண்டும் வந்து மதுரையை தாக்க வருகின்றார்கள். இந்த ஒரு மாச இடைவெளியில யூசுப் கான் சும்மா இருக்கல. அவரும் தன்னுடைய படைப்பட்டாளர்களெல்லாம் தயார் செய்து, போர்த்தளவாடங்கள் சரி செய்து, கோட்டை கொத்தலெல்லாம் சரி செய்து ரொம்ப தயாரிப்புடன் இருக்கின்றார். இருந்தாலும் உள்ளுக்கு இருந்த ஒரு சில நயவஞ்ச கூட்டம் என்ன பண்ணுது, உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நிஜாம் சாஹிப் அவர் கொடுத்து காட்டி அதே மாதிரி வரலாற்றில் எல்லா நேரங்கள்லையும், எல்லா காலங்கள்லையும், எல்லா நாடுகளிலும், எல்லா ஊர்களிலையும் இது மாதிரி நைவஞ்சல் இருந்திருக்கின்றார். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. இதெல்லாம் தாண்டி தான் என்ன செய்ய முடியும், ஒரு புரட்சியாளன் அல்லது ஒரு புரட்சி செய்யக்கூடிய ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய கூட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பது வரலாற்றுடைய நீதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த 2வது மதுரை போர்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் கோட்டை நெருங்கி கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட கோட்டையுடைய அகலில குதித்து நீந்தி கோட்டை சுவர்ல துளைத்து விட்டார்கள். அந்த துளையில் இருந்து கொண்டு கூட கான் சாஹிப்புடைய இந்த படையினர் கடுமையாக போராடுகிறார்கள். வந்த அல்லாதை வெட்டி வீழ்த்துகின்றார்கள். அகலிக்குள்ள தள்ளி விடுறாங்க. ஒரு சிலர் மேலே ஏறாங்க, ஏறவங்களை துப்பாக்கிகளை சுட்டு தள்ளுகின்றார்கள். பேரிழப்பு ஏற்படுகின்றது. இருந்தாலும் இவங்களால் பின்வாங்க முடியாத சூழல்ல இவர்கள் தொடர்ந்து என்ன செய்கிறாங்க, முன்னேறி கொண்டே இருக்கின்றார்கள். இந்த தருணத்துல தான் வந்து நிஜாம் சாஹிப் சொன்ன அந்த தவறுகள்லாம் உள்ள நடக்குது. உள்ள இருக்கிறாரு, தொழுது கொண்டிருக்கின்றார். தொழுது கொண்டிருக்கும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய 3 பேர், ஒருத்தர் பேர் மார்ச்சந்த். அந்த மார்ச்சந்த் யாருன்னு பார்த்தா அப்படின்னா, அவர் ஏற்கனவே கான் சாஹிப்போட பலமுறை தண்டனை பெற்றவர். 2வது சீனிவாச ராவ் அவர். 3வதாக பாபா சாஹிப் என்று சொல்லக்கூடிய 3 நபர்கள். இந்த 3 பேர் சேர்ந்துதான் கான் சாஹிப்பை பிடித்து கொடுக்க தீர்மானிக்கின்றார். இந்த மார்ச்சந்த் என்ன செய்யறார் அப்படின்னா, நேரடியாக 2 பேர் 3 பேர் உள்ள அனுப்புறாரு. இவர் ரொம்ப சாதாரணமாக எல்லாத்தையும் பகக்கூடிய ஆள். உள்ள வரும்போது இவர் தொழுது கொண்டிருக்கின்றார். இன்னொரு வரலாறு பதிவு செய்கின்றது. அது ரமலான் மாதம் வந்து வரலாறு பதிவு செய்திருக்கின்றது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த வரலாற்றுத்துறை பேராசிரியர் பாலாஜி என்பவர் புதிய விடியலுக்கு 2008ஆம் ஆண்டு ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையில் அவரால் தான் சொல்லுகின்றார், ரமலான் மாதம் அது, ரமலானில் அவர் தொழுது கிட்டத்தட்ட நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர் பாயில உட்கார்ந்து இருக்கும் போதுதான் இந்த 3 பேர்ல 2 பேர் வர்றாங்க. மார்ச்சந்து அவருடைய வீட்டில் தான் இருக்கிறார். 2 பேர் வந்து சொல்லுகின்றார், உள்ள வராங்க, தொழுது இருக்கிற பார்க்குறாங்க, சலாம் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. சலாம் கொடுத்த உடனே வாய் காப்பாளன்னு சொல்லுகின்றார், இப்படி உங்களை 3 பேர் இந்த பார்க்க வந்துருக்கிறாங்க அப்படின்னு. ஒருத்தர் வந்து சுபேதார் அவர் சொல்லியிருந்தார், 3 பேர் தான் நம்மளோட நம்ம பழக்கமான ஆட்கள் தானே. சீனிவாசர் அவருக்கு வந்து வெத்தலை போடுறதுக்கு புகையில இருக்காது, அது கேட்ட வந்துருப்பாங்க.
நம்ம பாபா சாஹிப்புக்கு வந்து சாப்பிட்றதுக்கு மாடு இருக்காத மாடு கிட்ட வந்திருப்பாரு. சுபேதாருக்கு ஏதாவது படையில பிரச்சனையா இருக்கும், அது 3 பேர் கேட்க வந்திருப்பாங்க. 3 பேர் உள்ள வர சொல்லும் போது சார் ரொம்ப சாதாரணமாக சொல்லியிருந்தார்கள். உள்ள வந்த உடனே சுபேதார் தான் பேச்ச துவங்குறான். என்ன துவங்குறான்னா, நீங்க வந்து எங்களெல்லாம் அனாதையா விட்டுட்டு நீங்க இந்த கோட்டை விட்டு தப்பிச்சு ஓட போறீங்களாமே, தப்பிச்சு ஓட போறீங்களான்னு சொன்னவனே எனக்கு கடுமையானவருக்கு கோபம், சினம் தலைக்கு ஏறுகின்றது. வால் எடுத்து உரை போடணும். யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன, யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன, தப்பிச்சு போகிறதுன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் அவர் இந்த செயலை செய்தவுடன் இவங்க 2 பேரும் தயாராக இருந்த 2 பேருமே டக்குன்னு யார் சீனிவாசராமும் பாபா சாஹிப் வந்து செய்கிறாங்க. அவருடைய கைகளை கொடுத்து கட்டுகின்றார்கள். இவர் நிலைமையை சுதாரித்து உணர்வதற்குள்ளாகவே வந்து 2 பேரும் கட்டி பின்னாடி மலமலம் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்து கட்டி இழுந்துட்டு போகிறாங்க. அப்போ அவர் அங்கே வந்து சொன்ன செய்தி என்னவென்றால், என்னை நீங்கள் ஆங்கிலேயர்களிடமோ ஆற்காடு நவாபிடமோ ஒப்படைக்கிறார்கள், இங்கே என்னை சுட்டுக் கொண்டு விடுங்கள், இதை இங்கே நெட்டி பண்ணுறது, இதை விட்டு வெளியே கொண்டு போகாது என்று செய்கிறார். அங்கே துடிக்கின்றார். இருந்தாலும் இவர்கள் தரவரண்டு மார்ச் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரெஞ்சுக்காரனுடைய வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க, கொண்டு போய் உள்ளே வைக்கிறாங்க. உள்ளே வச்சு கிட்டத்தட்ட 1 நாள் பேரம் நடக்குது. ஆங்கிலேயர்களுக்கும் இவருடைய மார்ச்சந்துக்கும் மத்தியில் பேரம் நடக்கின்றது. இவங்க நம்பலை. மார்ச்சந்து கடிதம் கொடுத்து விடுறான். என்ன கடிதம்? நான் கான்சாயை பிடிச்சி வச்சுட்டோம், எங்கிட்ட தான் இருக்கிறாப்புல, நீங்கள் வந்து எங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கணும், எங்களுடைய ஆயுதங்கள்லாம் நாங்கள் கீழே போட்டு உங்களுடைய காலடியில் நாங்கள் உள்ளுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்கள் மேலே எந்த வழக்கு நீங்கள் பெருக்கக்கூடாது என்று கட்டளைகள் போடுகிறார்கள். அந்த கடிதத்தை வைத்துக்கொண்டு ஆங்கிலேயர்லாம் டிஸ்கஸ் பண்ணுறான். என்ன டிஸ்கஸ் பண்ணுறான்? இது கான்சாயை போர் தந்திரம், நம்ம ஏமாந்துடக்கூடாது, நம்மளை கொண்டு விடுவோம் அவ்வளோ போனால் அப்படி பெரிய விவாதம் நடக்கின்றது. இந்த விவாதத்துக்கு பிறகு ஒரு முடிவு கோருகின்றார்கள். இல்லை, நம்ம யாரையாவது அணிகளை செக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு படை தளபதியையும் அவருக்கு பின்னால கையெறி குண்டுகளை லாவகமாக வீசக்கூடிய ஒரு பெரும் படையையும் பின்னாடி அனுப்புறாங்க. எதுக்கு? உள்ள போய் நடந்த நிலைமை என்ன, சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கான்னு போறாங்க. உள்ள போறாங்க, பார்க்குறாங்க, எல்லாம் நடக்குது, எல்லாம் வரல. பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு உடன்பாடு வருகின்றார்கள். கான் சாஹிப் என்ன செய்யறாங்க, ஆற்காடு நவாபிடத்தில் ஒப்படைக்கின்றார்கள். இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் நிஜாம் சாஹிப் சொன்னதுதான். அவரை வந்து அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி 1764ஆம் வருடம் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு சம்மட்டிபுரத்தில் வச்சு அந்த மாமரத்தில் என்ன செய்யறாங்க, தூக்கி தட்டுகின்றார்கள். கயிறு அறுந்து விழுந்ததாகவும் தகவல் இருக்கின்றது. இல்லை, கயிறு பலமாக இருந்தது. அந்த கயிற்றால் அவருடைய குரல் வலைகளை நிதிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு பலம் மிக்கவராக இருந்தார், வலிமை வாய்ந்தவராக இருந்தார். கான் சாஹிப் வந்து வரலாறு பதிவு செய்திருக்கின்றது. நான் ரொம்ப துல்லியமாக தகவல் சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவரை கீழே இறக்கி போடுறாங்க. போட்ட உடனே முதல் முறை போடுகின்றார்கள். சலனமற்று கிடைக்கின்றார். கிட்ட போய் பார்க்குறான், மூச்சு வாங்கியிருக்கிறார், மூச்சு விட்டுருக்கிறாரு. எல்லாம் விருண்டு ஓடுகின்றார்கள். இவன் மனிதனா பேயாக என்ன செய்யறாங்க, விருண்டு ஓடுகின்றார்கள். 2வது முறை தூக்கில் போடுகின்றார்கள். பெரிய டிஸ்கஷன் நடக்குது. ஏன்னா ஒரு முறை தூக்கில் போட்டா 2வது முறை தூக்கில் போனால் அபிஷியத்தை என்ன செய்யணும், ப்ராப்பர் என்ன செய்யணும், பெர்மிஷன் வாங்கணும். இப்போ அந்த எந்த விதமான நடைமுறை பின்பற்றாம 2வது தூக்கில் போடுறாங்க. 2வது தூக்கில் போட்டதுக்கு அப்புறமும் நீண்ட நேரம் போடுகின்றார்கள். போட்டதற்கு பிறகு அவரை தூக்கி கிடத்துகின்றார்கள். கிடந்தது கிட்ட போய் பார்க்கும்போது அவர் ஒரு புன்முறுவல் பூத்தார் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. சிரித்தாராம். சிரித்த உடனே இவெல்லாம் பின்னங்கால் படுதலடைக்கு என்ன செய்யறான், ஓடுகின்றார்கள். அப்போது கான்சாஹிப் சொன்னாராம், எனக்கு ஆசனங்கள் நன்றாக தெரியும், மூச்சை பிடிக்கக்கூடிய அந்த கலையை நான் பயிற்ற வைத்திருக்கின்றேன். நீங்கள் என்னை தூக்கில ஏற்றும் பொழுது அந்த தூக்கு என்னுடைய குரல் வலையை இருக்காத வண்ணம் என்னுடைய குரல் வலையை நான் மென்மையாக மாற்றி மூச்சை பிடித்துக் கொண்டு நீண்ட நேரம் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி எனக்கு நன்றாக இது செய்து இருக்கின்றது. அதனால் தான் நீங்க என்ன கொல்ல முடியவில்லை என்று சொல்லுகின்றார். நான் நினைக்காம என்னை நீங்க சாகடிக்க முடியாது. இப்போது சொல்லுகின்றேன், என்னை நீங்கள் கொல்லலாம். இப்போது சொல்லுகின்றேன், என்னை நீங்கள் கொல்லலாம். அந்த இந்த இடத்துல ஒரு சின்ன வரலாற்று சம்பந்த நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றோம். பாலஸ்தீன போராட்ட இயக்கத்துடைய அந்த அரசியல் பிரிவுடைய தலைவர் ஹாலித் மிஷருடைய வரலாறு எல்லாம் பெரும்பாலும் படித்திருப்பீர்கள். இலக்கிய தொழில் நூலாக வெளியிட்டிருக்கின்றோம். இந்த ஹாலித் மிஷரை கொலை செய்வதற்காக வேண்டி இஸ்ரேலுடைய உளவுப்படையான மொசாத் வருகின்றது. மொசாத் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு சின்ன சிரிஞ்சில் ஒரு பாய்சன் ஏற்றிட்டு வந்து ஹாலித் மிஷருடைய காதுகளில் அடிச்சுட்டு போயிடறாங்க. லைட்டாக அடிச்சுட்டு போயிடறாங்க. அது கிட்டத்தட்ட மெல்ல கொள்ளும் விஷம், மெல்ல கொள்ளும் விஷம். 2-3 நாள் அவர் மன்னித்து விடுவார் என்கின்ற நிலை. எதுவுமே நடக்கல. சாதாரணமாக வர போறாரு, எவனும் வந்து அடிச்சுட்டு போறான்.
அவருடைய உணர்வுகள் அப்படியே என்ன செய்யுது, மங்கி கொண்டே இருக்கின்றது, உயிர் ஊசலாட தொடங்கி விட்டது. அந்த நிலையில தான் என்ன செய்யறாங்க, பலஸ்தீன போராளிகள் இஸ்ரேலுடைய போராளி ஒருத்தனை பிடிச்சி வச்சு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடத்தி இஸ்ரேல் கவர்மெண்ட் என்ன செய்யறான், அந்த மருந்துக்கு விஷம் முறிவு மருந்து என்ன செய்யறான், கொடுத்து விடுறான். என்ன கண்டிஷன் கேட்கும்போது, இவனை நாங்கள் விடணும் அப்படின்னா நீ அந்த மருந்துக்கு என்ன செய்யணும், மாற்று மருந்து நீ என்ன செய்யணும், விஷம் முறிவு மருந்து நீ அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த விஷம் முறிவு மருந்தை அனுப்பி வைத்ததுக்கு பிறகு ஹாலித் மிஷல் என்ன செய்கின்றார், உயிர் பிழைக்கின்றார். இன்று வரைக்கும் இருந்து வாழ்ந்து கொண்டு இஸ்ரேலுடைய தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்கின்றார். அப்போ ஹாலித் மிஷல் சொல்லுகின்றார், எதிரிகளை நீங்கள் இனத்த நேரமெல்லாம் என்னை கொல்ல முடியாது, என்னுடைய ரப்பு எப்போது நினைக்கிறானோ அப்போதான் நீங்க என்ன செய்ய முடியும், என்னை கொல்ல முடியும். என்னுடைய உயிரினை எடுக்கணும்னா யாருடைய அனுமதி வேணும், அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய உயிரை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாதுடா. நீங்க நினைச்சதெல்லாம் என்ன செய்ய முடியாது, என்னுடைய உயிரை நீங்கள் எடுத்து விட முடியாதுன்னு சொன்னாங்க. வார்த்தைகள் இன்றைக்கு வரலாறாக வாய்ப்புன்னு நான் பார்க்கிறேன். அதே மாதிரி தான் யூசுப் கானுடைய விஷயத்தான் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எதிரிகள் நினைத்த நேரம்லாம் நம்முடைய உயிரை எடுத்து விட முடியாது. அல்லாஹ் எப்போது நாடுகின்றோம் அப்போ நம்ம உயிர் எடுக்க முடியும். அப்போ நம்முடைய உயிர் போகுது அப்படின்னா அல்லாஹ் நாடி இருக்கிறான் அன்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்ற செய்தி நாம் இந்த நேரத்தில் உருவாக கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படித்தான் யூசுப் கான் என்ன செய்கிறாரு, கான் சாஹிப் மறந்திருக்கின்றார். ஏராளமான பேர் இருக்கின்றது அவர்கள் அதுக்குள்ள போக வேண்டாம். யூசுப் துரைக்கான் சாஹிப், துறை என்ன செய்யறார், மக்கள் பல்வேறு செல்லும் பேருக்கு அவரை அழைக்கின்றார். அப்போ இந்த வரை என்ன செய்யறாரு, எல்லா பேரிலும் நின்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் வரலாற்று ஆசிரியர் மைக்கேல் ரால்ஃப் என்பவர் ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார். என்னவென்றால், பெயர்கள் தான் அதிகாரத்தின் அடையாளம், பெயர்கள் தான் அதிகாரத்தின் அடையாளம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம் பெயரெல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் என்ன செய்யலாமா கவனத்தில் நிறுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த கான் சாஹிபுடைய பெயர் நமக்கு நினைவில் இருக்கும் போது பேசிக் கொண்டிருக்கின்றோம். நல்லா நினைச்சு பாருங்க, பெயர் தான் அடையாளம், பெயர் தான் அடையாளம். பாபர் மஸ்ஜித் இப்போது ராமர் கோயிலாக மாறிவிட்டது. பாபர் மஸ்ஜித் இப்போது ராமர் கோயிலாக மாறிவிட்டது. 40 வருஷத்துக்கு அப்புறம் 50 வருஷத்துக்கு உங்களுடைய தலைமுறை என்ன சொல்லும், என்ன சொல்லும், ராமர் கோயில் என்ற பெயர் மாறும். பெயர் தான் வரலாறுகளை தீர்மானிக்கின்றது. எனவே நாம் பெயர்கள் வச்சு சும்மா சாதாரண என்ன செய்ய முடியாது, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போய்கொண்டு இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யணும், இந்த வரலாறுகளை நாம் என்ன செய்யணும், அணுக கடமைப்பட்டிருக்கின்றோம். கான் சாஹிப் செய்த அந்த சாதனைகள் ஏராளம். இந்த வீர ஜெயசேகர் சொல்லிட்டு போகவே வேண்டாம். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள்ல 12 ஆண்டுகள் வெற்றி மேல வெற்றி, 2 ஆண்டுகள் ஆங்கிலத்துக்கு எதிராக கடுமையான போர், அதிலேயும் ஆயிரக்கணக்கான ஆங்கிலேயர்கள் செத்து படிக்கின்றார்கள். கடைசியில 8 வாரத்துக்கு பிறகும் 8 நாட்களுக்கு பிறகும் லண்டனுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள். என்னவென்றால், இந்த கான் சாஹிபை எதிர்த்து போரிட்டதில் நாம இழந்தது ஏராளம் ஏராளம் என்று எழுதுகின்றார்கள். அவர் மட்டும் எழுதவில்லை, கான் சாஹிபை கொல்வதற்காக துடித்துக் கொண்டிருந்த, பதவி வரி பிடித்த, அந்த உலகியல் மோகத்தில் மூழ்கி இருந்த அந்த ஆற்காடு நவாபும் என்று சொல்லுகின்றார் என்றால், போருக்கு பிறகு கணக்கு பார்க்கின்றார், அவற்றை இருந்த எல்லா கஜானாவும் காலியாகிவிட்டது. இறுதியாக வரலாறு என்ன பதிவு செய்திருக்கின்றார், இவரும் இவருடைய சொத்துக்களை பதவிகளும் பிரிட்டிஷ்காரன் எழுதி வச்சு அடிமையை மறைச்சிறார். அடிமைகளுக்கு இதுதான் நிலை, அடிமைகளுக்கு இதுதான் நிலை என்பதை நாம் வரலாறு பார்த்து கொண்டே இருக்கலாம். சரி, இவரை காட்டி கொடுத்த இந்த 3 வேட நிலைமை அவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. காட்டி கொடுத்த 3 வேட நிலைமை தடம் தெரியாமல் ஆகிவிட்டது. மார்க் சந்து எங்க மன்னித்தார் என்கின்ற அந்த வரலாற்று குறிப்பே இல்லை. அனாதையாக மன்னித்தார் என்ற தகவல் தான் என்ன செய்கின்றது, வந்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி ஸ்ரீனிவாச ராவ் கண்ணு போய் அனாதையாக மன்னித்தார் என்ற வரலாறு பதிவு செய்திருந்தது. ஓகே, அதுல போக வேண்டாம். ஆக இப்படி ஒரு அடிமையான வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கை முறை நமக்கு வந்து விடக்கூடாது என்பதை நாம் என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். இந்த கான் சாஹிப் 1755 சென்னை போரை முடித்து விட்டு வரும் பொழுது மதுரையில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கின்றது. என்ன பிரச்சனை அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல வாசல்ல ஒரு முஸ்லீமுக்கு அப்போது மதுரையுடைய ஆட்சியாளராக முன்பு இருந்த பரக்கத்துல்லான்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்சியாளர் கொஞ்சம் இடத்தை கொடுத்துக்கிறார். ஒரு முஸ்லீம் ஞானி, அவர் பேர் வரலாற்றில் இல்லை. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த கோயில் இருக்கக்கூடிய இடத்துல என்ன செய்யறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் செய்ய முயற்சி செய்கின்றார். இந்த தகவல் கான் சாஹிபுக்கு போய் வந்த உடனேயே அந்த ஞானியை அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டு அந்த கோயில் நிலத்தை அவரிடத்தில் அப்படியே உடைக்கின்றார். இதுதான் இஸ்லாம் கட்டுப்படுத்த நீதி. இன்னைக்கு நம்ம என்ன நடந்ததுன்னு என்ன செய்யறோம் பார்க்க வேண்டியிருக்கிறோம். அதே மாதிரிதான் அழகர் கோவில் இடம், அழகர் கோவில் இடமும் அப்படித்தான்.
அநியாயமாக அபகரிக்கப்படும் பொழுது, முஸ்லிம்களால் அபகரிக்கப்படும் பொழுது அந்த இடத்தை குடுங்கி அந்த கோவில் நிர்வாகத்தை வசம் செய்கிறார், ஒப்படைக்கின்றார் என்ற வரலாறு பதிவு செய்திருக்கின்றது. அதே போலதான் காவிரி கரையில திருச்சியில கரிகாலம் கட்டிய அந்த கல்லணையை பார்த்து பொறாமைப்பட்ட இந்த பிரெஞ்சு படையினர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த கல்லணையை நாம் வெடி வைத்து தகர்த்து விட வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை வருகின்றார்கள். விவசாயிகளுக்கு சேதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற முடிவு வருகின்றார்கள். இந்தியாவில் பேரிடரை ஏற்படுத்த என்ற முடிவு வருகின்றார்கள். இந்த தகவலாம் தெரிந்து என்ன செய்கின்றார், கான் சாஹிப் பிரெஞ்சுக்காரர்களோடு போரிட்டு சமர் செய்து காவிரி கரையை பாதுகாத்தார். அதனாலதான் வரலாறு இப்படி பதிவு செய்கின்றது. காவிரி காத்த கான் சாஹிப் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. காவிரி காத்த கான் சாஹிப் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. இப்படி நிறைய சொல்லி விவசாயிகளுக்காக வேண்டி நிறைய மானியங்கள், விவசாயிகளுக்காக வேண்டி தங்குமிடங்கள், ஓய்விடங்கள், அவர்களை குழந்தைகள் போன்று நாம் பாதிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார் அவர், வரலாற்றில் நீங்கா இடம் வருகின்றார். இன்னைக்கு உள்ள ஆட்சியாளர்கள் நினைச்சு பாருங்க, வேளாண் திட்டம், வேளாண் மசோதா என்ன நடந்துட்டு இருக்கு, வேளாண் சட்டம் மசோதா சட்டம் ஆக்கினாங்க வந்து வேளாண் சட்டம் இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, விவசாயிகள் எல்லாம் இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, பஞ்சாப்ல, டெல்லியில, தமிழ்நாட்டில், ஹரியானா எல்லாம் பார்த்து கொண்டிருக்கணும் அல்லவா, விவசாய நிலம் நாம் என்ன செய்யறோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். காவிரி நதியோட நிலம் இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, எல்லா கார்பரேட் கம்பெனி எங்க இருக்கிறான் இன்னைக்கு வந்து எங்க இருக்கிறான், காவிரியில தான் இருக்கிறான். எல்லா கார்பரேட் கம்பெனிகளும் காவிரியில இருந்து தெண்டெடுத்து உட்கார்ந்து இருக்கிறோம். துளையிட்டு அங்க இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் சுரண்டி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக இப்படியெல்லாம் போரிட்டு பாடுபட்டு வாங்கிட்டு அந்த சுதந்திரம் வரலாறு இப்படிதான் பார்க்கணும். இங்கெல்லாம் வந்து சுதந்திரம் துவங்கியது, ஆனால் மாறாக அந்த துவங்கியது அந்த வரலாறு பதிவு செய்திருக்கின்றது. ஏதானும் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக நெஞ்சு நிமிர்த்தி கம்பீரமாக நம்மால் சொல்ல முடியும். அது பிளாசி போரா இருக்கட்டும் அல்லது தென்னிந்தியாவில் நடந்த போரா இருக்கட்டும், எந்த போரா இருந்தாலும் அதுக்கு தலைமை தாங்கி முஸ்லீம்கள், தலைமை தாங்கியதாரே முஸ்லீம்களுக்கு நாம் மறந்துவிடக்கூடாது. அருமையான அந்த முஸ்லீம்கள் தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இன்னைக்கு வந்து ஒரு அநாதைகள் போல இன்னைக்கு இந்தியாவில் மாறிக்கொண்டிருக்கின்றார்களோ என்கின்ற விவாதம் என்ன செய்கிறது, பயங்கர சூடாக நடந்து இருக்கின்றது. எனவே நாம் என்ன செய்யணும், அதான் முடிவு, நாம் என்ன செய்யணும், நீங்க மேற்கொண்ட நிறைய தகவலுக்கு இந்த புக்கை வாங்கி படிக்க. நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம அநீதிக்கு எதிராக களம் காண வேண்டும். மார்க்க நேக்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப அருமையா பதிவு செய்கின்றார். எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்பொழுது, ஏற்கனவே இஸ்லாம் சாஹிப் தன்னுடைய உரையில் கொடுத்து காட்டினார்கள், வரலாறு தெரியாத வரலாறு செய்து படைக்க முடியாது என்பது கருப்பர்களுடைய வரலாறு இது சுதந்திரத்துக்காக வேண்டி, அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்காக வேண்டி அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி கடைசியில் வெள்ளை ஏகாதிபத்தியத்தால் சுட்டி படுகொலை செய்யப்பட்ட அந்த புரட்சியாளர் தான் மார்க்க நேக்ஸ். அவர் தான் சொல்லுகின்றார், எனக்கு ஏதாவது வரலாறுல எனக்கு ஏதாவது நெருக்கடிகள் ஏற்படும் போது, எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுது நான் வரலாறுகளை திரும்ப பார்ப்பேன். வரலாறுகளை திருப்பி பார்க்கும் போது நான் எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடிகள் போன்ற யாரெல்லாம் நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கின்றார்களோ அந்த நெருக்கடிகளில் அவர்கள் எப்படி மீண்டு வந்தார்களோ அதே போல நான் என்ன செய்வேன், அந்த வரலாறுகளில் நான் மீண்டு வருவேன் என்பதுதான் மார்க்க சொல்லி கூட்டு. இப்ப நம்மளே நெருக்கடியில் இருக்கும் பொழுது வரலாறுகளை மீட்டி பார்க்க அப்படின்னா ஏராளமான இஸ்லாமிய வரலாறுகள் கொட்டி கிடைக்கிறது நமக்கு முன்னாடி, அது ஒரு பக்கம் இருக்கின்றது. அப்புறம் நம்ம ஈஸியா சொல்லிடுவோம், அவங்க அல்லாவுடைய தூதர், அவங்க சஹாபிகள், அவங்களுக்கெல்லாம் நல்லா என்ன செய்வான், அற்புதமாக கொண்டு வந்து செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு மக்கள் ஈஸியா நினைச்சாங்க, காரணம் தெரிஞ்சிருவாங்க, கண்டுபிடிச்சு பாலாபதி சிம்பிளா எடுத்து போயிடுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. இந்த பக்கம் பார்க்க அப்படின்னா சாதாரணமாக இருந்த சாதாரண குடும்பங்களில் பிறந்த வரலாற்றினுடைய ஓட்டத்தையே மாற்றியமைத்த மாவீரர்களுடைய பட்டியல்ல இவரும் இடம் வருகின்றார். கான் சாஹிப் ஒரு சின்ன தகவல், கான் சாஹிப் முதல் மதுரை போர்ல பிரிட்டிஷாரின் மண்டியிட செய்தவுடன் அவருக்கு வந்த பாராட்டு கடிதம் யார்கிட்ட வந்துச்சுன்னா திப்பு சுல்தானுடைய தந்தை ஹைதர் வந்து அவர் அந்த கடிதத்தை எழுதுகின்றார், என்னுடைய ரத்தம் தான் உன்னுடைய ரத்தம், நீனு நானும் ஒண்ணு, நீனு நானும் ஒண்ணு, உனக்கு ஒரு பிரச்சனை என் பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை யாருக்கு, உனக்கானது. உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் எனக்கு, எனக்கு ஒரு கஷ்டம் என்றால் உனக்கு, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வதற்கு தயாராக இருக்கேன் என்று சொல்லுகின்றார். அந்த நேரத்தில் தான் வந்து இரண்டாவது மதுரை யுத்தம் ரொம்ப உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதுகின்றார். ஹைதர் அலி வந்து அங்கிருந்து தன்னால் இயன்ற படைகளை அனுப்புகின்றார். முழு படைகளை அனுப்ப முடியல. ஏன் அனுப்ப முடியலன்னா அங்க மைசூர்ல ஏற்கனவே பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்குது. அங்குள்ள பிரச்சனையை சமாளிப்பதற்கு ஹைதர் இருக்கக்கூடிய படைகள் போதவில்லை. எனவே தன் தெரிந்த சில படைகள் மட்டும் அனுப்பி வைக்கின்றார்.
வரலாற்று ஆய்வாளர்கள் இதை சேர்த்து எழுதுகின்றார்கள். என்னவென்றால் ஒருவேளை ஹைதர் அலி தண்டிருந்த முழு படையும் அனுப்பி வைத்திருந்தால் மதுரையுடைய வரலாறு மாறுது என்பதை நம்ம கருத்தில் கொள்ளுது. அல்லாவுடைய நாட்டு வரலாறு மாறி அந்த அடிப்படையில் எங்க பார்த்தாலும் திருச்சி, மதுரை, மைசூர் இந்த திண்டுக்கல் எங்க பார்த்தாலும் ஹைதர் அலி கான் சாஹிபும் கடைசி 2 வருடத்தில் கைகோர்த்து நடந்த அந்த சம்பவம் என்ன நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்கள் நல்ல ஒரு தூக்கத்தை இன்றைக்கு எஸ்டிபி நமக்கு வந்து கொடுத்திருக்கின்றது. நாம் மறந்துவிடக்கூடாது. திப்பு சுல்தானுடைய அந்த வரலாறு எல்லாத்துக்கும் இங்கே நிறைய பேர் தாடி நிறைந்தவங்க இருக்கின்றீர்கள். நாங்கள்லாம் வரலாறு தான் படிச்சிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. திப்பு சுல்தானுடைய வரலாறை தூர்தர்ஷன்ல தொடரா போட்டோம். திப்பு சுல்தானுடைய வரலாறு தூர்தர்ஷன் தொடரா போட்டோம். எவ்வளவு எதிர்ப்பு சம்பாதிச்சாங்க. ஒரு மாமன்னர் ஆங்கிலேயர்களை புறம்போது காட்டு ஓடச் செய்தவர், சாதாரண போர் வீரனான களத்தில் நின்று மரணித்தவர், யார்கிட்டையும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கல. சாவர்கர் மாதிரி, கான் சாஹிப் மாதிரி இருந்து அவர்கள் சமர் செய்து வீரமரணம் தழுவியவர். அவருடைய வரலாறு தூர்தர்ஷன்ல போடும்போது பொடி இடத்துல போட்டான். இப்போ வரலாறு பதிவாக்கு என்னது? இது ஒரு கற்பனை கதை. இது ஒரு கற்பனை கதை. இப்போது கற்பனை கதைகள் எல்லாம் என்ன செய்து நிஜமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. நிஜமெல்லாம் கற்பனையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அந்த ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம என்கின்ற அடிப்படையில் இந்த தகவல் நம்ம என்ன செய்யறோம் சேர்த்து பதிவு செய்யணும். அருமையானவர்களை நம்மீதான கடமை என்னவென்றால் மார்க்கெட்டில் சொன்னது போன்று வரலாற்றை திரும்பி பார்க்கணும். வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது நமக்கு வீரம் கொப்பளிக்கணும். இங்க இருக்கக்கூடிய பலர் ஆண்கள் பெண்கள் வந்திருக்கின்றீர்கள். நம்ம ஏற்கனவே சொல்றோம், ரொம்ப டீப்பா போகிறோம்ல, பல நேரங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். இங்க இருக்கக்கூடிய பலர் ரொம்ப தோண்டி துருவி ஆய்வுகளை செய்து பார்த்தால் யாராவது ஒருத்தர் கான் சாஹிப் என்ற வம்சாவளி வந்தவங்கள வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வரலாறு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் மதுரை மக்களுக்கு எப்போதும் பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு வரலாறு தான் இந்த கான் சாஹிப்புடைய வரலாறு. அந்த அடிப்படையில் தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று நம்ம இப்போது ஒரு சுதந்திர தின அணிவகுப்பு ஃப்ரீடம் பரேட் ஒன்று நடத்துவோம். அது இப்போது பிப்ரவரி 17 மாற்றியிருக்கின்றோம். அது ஒரு சில அரசியல் காரணம் அடிப்படையில் மாற்றியிருக்கின்றோம். அது நம்ம போக விரும்பல. அந்த ஃப்ரீடம் பரேடு மதுரையில் நடந்தது 2008ஆம் ஆண்டு. அந்த கிரவுண்டுக்கு, அந்த மைதானத்திற்கு முஸ்லிம் இளைஞர்கள் பீட்டு நடை போட்டு வீறு கொண்டு வரக்கூடிய அந்த மைதானத்திற்கு வைத்த பெயர் கான் சாஹிப் மருதநாயகம் மைதானம் என்று நாம் பெயர் வைத்தோம். ஆக நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறு நாம் என்ன செய்யணும், நினைவு கொண்டு கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பாடங்களை படிக்கணும். கான் சாஹிப்புடைய வரலாறு நாம் படிக்க வேண்டிய பாடம் என்னன்னா, எப்போதும் அநீதிக்கு அஞ்சாமல் நெஞ்சு நிமிர்த்தி வீரனாக தைரியமாக நம்ம என்ன செய்யணும், வாழ வேண்டும். ஒரு பழமொழி இருக்குல்ல, ஒரு பழமொழி சொல்லுவார், ஒரு முதுமொழி. என்ன முதுமொழி இதோட முடிக்கிறேன். என்னவென்றால், வீரன் ஒரு முறை சாவான், கோழை என்ன செய்வான், கோழை பலமுறை சாவான் என்பது பழமொழி. அந்த பழமொழியை அப்படியே மாற்றி எழுதினா கலைஞர் கருணாநிதி. அவர் இலக்கியவாதி எல்லாம் அந்த அடிப்படையில் சொல்லுவீங்க. இலக்கியவாதியின் அடிப்படையில் அந்த பழமொழியை அவர் கொஞ்சம் மாற்றி எழுதினார். எப்படி மாற்றி எழுதினார் அப்படின்னா, கோழை வாழ்வதே இல்லை, வீரன் சாவதே இல்லை. கோழை வாழ்வதே இல்லை, வீரன் சாவதே இல்லை. அந்த அடிப்படையில் கான் சாஹிப் என்கிற நம் மருதநாயகன் இன்றைய வரைக்கும் வர்ணிக்கவில்லை, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இது அல்லாவுடைய வார்த்தை. அல்லாஹ் வந்த புராணம் தான் சொல்லியிருந்தான். நீங்க என்ன செய்யாதீங்க, அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்ட மகள் நீங்க மன்னித்தாலும் நீங்க என்ன சொன்னா நினைக்க வேண்டாம், அவர் உயிரோடு இருக்கின்றார் என்பது குர்ஆனுடைய வசனம். அதுக்குள்ள போவாங்க. அந்த மாதிரி அநீதிக்கு எதிராக நீதியின் பக்கம் இருந்து போராடக்கூடிய மக்கள் வரலாறாக எப்போது என்ன செய்வாங்க, இருந்து கொள்ளுதான் இருப்பார்கள் என்கிற அடிப்படையில் நாம் நல்ல தைரியமாக வீரனாக நாமளும் இருக்கணும். நம்முடைய குழந்தைகளை சமூகத்தை நம்ம என்ன செய்யணும், நம்ம மாற்றி வார்த்தெடுக்க வேண்டிய கட்டாயம் நாம் என்ன செய்யணும், இருந்து கொண்டிருக்கின்றோம். எப்போதுமே எண்ணிக்கை வெற்றியை தீர்மானிப்பது கிடையாது. அந்த சம்பவம் கான் சாஹிப்புடைய வரலாறு நடந்திருக்கின்றது. எண்ணிக்கை அடிப்படையில் வெற்றி பெறவில்லை. 20 பேர் என்று 400 பேர் கொண்ட படையை தோற்கடித்த வரலாறு கான் சாஹிப்புடைய வரலாறு இருக்கு. இஸ்லாமிய வரலாறு என்ன செய்யுது, இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாம் பலகீனமாக இருக்கிறோம், வீக்காக இருக்கிறோம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அல்லாஹ்வை தவக்கல் வைத்து நீதியை நோக்கிய பயணத்தில் நாம் நம்முடைய அடிகளை எடுத்து வைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு
வெற்றி பெற காத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் இந்த மாவீரனை நினைவு கூறக்கூடிய காரணம் என்னன்னா ரெண்டு விஷயம். ஒன்று வரலாறு காக்கப்பட வேண்டும், நம்முடைய அடையாளங்கள் மீட்கப்பட வேண்டும், அடையாளங்கள் நிலைநிறுத்தப்பட வேண்டும். கான் சாஹிப் நிஜாமை சொன்ன மாதிரிதான், கான் சாஹிப் இந்த பூமி அழியும் வரை கான் சாஹிப் தான் இருக்கணும். நம்ம இருக்க வைக்க நம்ம கடமையா எடுத்துக்கிட்டு இருக்கின்றது. ஏற்கனவே நம்ம நிறைய விஷயம் நம்ம தவறு விட்டு உட்கார்ந்துருக்கிறோம், இனி தவறு விட்டு விடக்கூடாது. அந்த அடிப்படையில அந்த வரலாறுகளை இன்டாக்ட் சொல்லுவாங்க, மாறாமல் அப்படியே வைக்கக்கூடிய கடமை நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அது நம்ம தைரியமா என்ன செய்யணும், களத்துக்கு வர வேண்டும். அந்த தைரியத்திற்கு நமக்கு ஒரு மோட்டிவேட்டராக, ஒரு மென்டர் சொல்லுவாங்க, ஒரு முன்மாதிரியாக, ரோல் மாடலாக இருக்கக்கூடியதுதான் இன்றைக்கு நாம் பேசிக் கொள்ளக்கூடிய யாரு கான் சாஹிப். பலர் இருக்கிறாங்க, சகாபாக்கள் அந்த இதெல்லாம் போகிறோம்ல. இப்போ நம்ம நேற்று 256 வருடங்களுக்கு அடுத்து உள்ள விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பதனால் நேற்று நினைவு தினத்தை கடந்து வந்திருக்கிறதுனால அது நினைவில் கொண்டு சொல்ல நம்ம பயணிப்போம். அல்லாஹ் நம்முடைய இந்த எல்லா விதமான நீதிக்கான போராட்டங்களை அங்கீகரித்து இந்த உம்மத்தை நல்ல தைரியமான உம்மத்தாக, அநீதியை தட்டி கேட்கக்கூடிய உம்மத்தாக, எதுல என்ன வந்தாலும் பிரச்சனையே கிடையாது. என்ன வந்தாலும் ஏற்கனவே சொல்லுவேன், அல்லாஹ் நாடினால் வந்து மரணம் நம்மை ஒருபோது செய்யாது. அணுகாலிங்க அந்த அடிப்படையில் நீதிக்கான போராட்டத்தில் நாம் இனி வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து வீடுநடை போடுவோம் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரை நிறைவு செய்கின்றேன். வாக்கு தாக்கம் நாம இந்துலாக இருக்கிறாலுமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கான் சாஹிப் அவர்களை பற்றி நாம் அறியாத பல்வேறு தகவல்களை அளித்து அழகான முறையில் சிறப்புரை நிகழ்த்திய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாநில செயற்குழு உறுப்பினரும் மற்றும் புதிய விடியல் ஆசிரியருமான சகோதரர் எம் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக இந்த கருத்தரங்கத்தில் முன்னிலை வைக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மதுரை மாவட்ட தலைவர் சகோதரர் எஸ் அபுதாஹிர் அவர்களுக்கு, எஸ்டிபிஐ கட்சியின் மதுரை மாவட்ட செயற்குழு உறுப்பினரும் எஸ்டிடியு தொழிற்சங்கத்தின் மாவட்ட செயலாளருமான சகோதரர் யூசுப் அவர்கள் பொன்னாடை போற்றுவார்கள். அடுத்தபடியாக நன்றியுரை நிகழ்த்தவிருக்கும் எஸ்டிபிஐ கட்சியின் மதுரை மத்திய தொகுதி தலைவர் சகோதரர் ஆரிஃப் கான் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபி கட்சி நடத்தும் மாவீரன் மருதுநாயகம் சாஹிப் கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மதுரை மாவட்ட எஸ்டிபி கட்சியின் தலைவர் சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றியிருக்கும் எஸ்டிபி கட்சியின் மதுரை மாவட்ட பொதுச் செயலாளர் ஷாகுல் அமீத் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சிக்கு தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கும் மதுரை மத்திய தொகுதியின் செயலாளர் சகோதரர் அபுதாஹிர் அவர்களுக்கும், இக்கருத்தரங்கத்திற்கு முன்னிலை வைத்த மதுரை மாவட்ட ஐக்கிய ஜமாத் செயலாளர் காஜா மொஹிதீன் அவர்களுக்கும், மதுரை மாவட்ட ஐக்கிய ஜமாத் பொருளாளர் கமருதீன் அவர்களுக்கும், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மதுரை மாவட்ட தலைவர் சகோதரர் அபுதாஹிர் அவர்களுக்கும்,
சிறப்புரையாற்றியிருக்கும் எஸ்டிபி கட்சியின் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் பாசத்துக்குரிய அண்ணன் நிஜாம் மொஹிதீன் அவர்களுக்கும், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் தமிழ் மாநில செயற்குழு உறுப்பினர் சகோதரர் அண்ணன் இஸ்மாயில் சாஹிப் அவர்களுக்கும் மற்றும் இங்கு திரளாக கலந்திருக்கின்ற சகோதர சகோதரி அனைவருக்கும் எஸ்டிபி கட்சியின் சார்பாக நன்றி நன்றி நன்றி.